தியானிச்ச பிற்பாடு உங்களுடைய மற்ற கேள்விகள் ஏதேனும் இருந்தால், பொதுவான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். வேத வார்த்தைகளில் இருந்தும் தூதனுடைய வார்த்தைகளில் இருந்தும் நாம் அறிந்ததை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறோம். தெரியாதது தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஒருவேளை அது தேவ கிருபை மீண்டும் நம்மோடு இருக்கும்போது நம்ம அறிந்து கொள்ளலாம். சரி, நேர பகுதிக்குள்ள போலாம். கேள்வி பதில் கூடுகையில சிறுவருக்குலாம் வாய்ப்பு இருக்காப்புல. அவங்க ஒரு டீம் அங்க உட்காந்துட்டாங்க. ஓகே, சரி, இப்ப முதல் கேள்விக்குள்ளாக நம்ம போலாம். முதல் கேள்வி, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். எப்படி பகைக்கிறான்? இதுதான் கேள்வி. கேள்விக்குள்ள கிளை கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2 கிளை கேள்விகள் இருக்கு. சிறு பிள்ளைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம்? முதல் ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, சிறு பிள்ளைகளை எப்படி சத்தியத்தில் நடத்துவது? ஓகேங்களா? அப்ப கேள்வி முதல் பாகத்துக்கு நம்ம போலாம். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை எப்படி பகைக்கிறான்? இது நமக்கு நீதிமொழிகள்ல படிக்கிறோம் இல்லையா? சோ அந்த வசனத்துல இருந்து கேட்டிருக்கிறாங்க. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். நீங்க அந்த வசனம் வாசிக்க முடியுமா? நீதிமொழிகள் 13 திறமை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ ஏற்கனவே தண்டிக்கிறான். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆனால் 2வது பாகம், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான், தண்டிச்சிட்டான். இப்போ நீங்க உங்க புரிதலை ஷேர் பண்ணுங்க. பிரம்பை கையாளலாமா இல்ல அன்பை கையாளலாமா என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வசனத்துல 2மே இருக்கு. நீங்க எதை கையாளுவீங்க? பிரம்பை நிறைய பேரு இந்த வசனத்தை கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்களும் அப்படி இருந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது, பெரம்ப நான் சில வீட்டுல பார்த்துட்டு இருக்கிறேன், கட்டி முன்னாடி தொங்க விட்டுருக்குறாங்க. நம்ம சகோதரர்கள் வீட்டுல ஒரு முறை நான் பார்க்கும்போது கேட்டேன், பிரதர் என்னது வாத்தியாரா நீங்க டியூஷன் எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல பிரதர், என் பையனுக்கு எனக்கு பையனை இந்த அளவுக்கு அடிப்பீங்களா பெரம்பு? வசனம் என்ன இருக்கு? பெரம்ப கையாளலைன்னா மகனை பயக்கதான்ல அர்த்தம். அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தார் வசனத்துக்கு. ஆனா உண்மையாகவே பிரியமானவர்களே, அந்த வசனம் அதுதான் நமக்கு காமிக்குதான். பெருமையை தான் கையாள சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரா? இல்ல பெருமை கையாளவே கூடாதா? 2 கோணத்திலே நம்ம பார்க்க போறோம். 2வது, அன்பாய் இருக்கிறவன் ஏற்கனவே தண்டிச்சுட்டான் என்று சொல்றார். பொதுவாக இந்த பிள்ளைகளை வளர்ப்பு விஷயத்துல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்? பெற்றோர்களுக்கு, குழந்தைங்களுக்கு இல்ல, பெற்றோர்களுக்கு. பிள்ளைய, அதாவது பிள்ளை தான் சொன்னதை கேட்டே ஆகணும்.
இல்லைன்னா அடிதான். ஸோ இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது வந்து ரசல் அவங்களுடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கும்போது, அப்படி பெற்ற பெற்றோர்கள் அவங்க தவறு செய்கிறாங்க என்று சொல்றாங்க. அவங்க தவறு செய்றாங்க. அதாவது பிள்ளைகளை அடிக்கவே கூடாதுங்கிறத பத்தி சொல்லவே இல்ல. அடிக்கணும். எப்போ அடிக்கணும் என்று சொல்லும்போது, கொஞ்சம் எனக்கு ரெஃபரன்ஸ் இப்ப காமிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா 6த் வால்யூம்ல இருக்கு. பிள்ளைகள வழிநடத்துற விதத்துக்கு அங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, குடும்பத்துல சில ஒழுங்கீனம், சமாதானமின்மை பிள்ளைகளால ஏற்படும்போது, அது ஒரு சுடுகாடு மாரி ஆயிட்டு அவங்க ரொம்ப இருக்கும்போது, அத கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணலாம்? பிள்ளைகள வந்து நீங்க கொஞ்சம் அடிக்கலாம். ஆனா, அந்த அடிக்கிறது கூட எப்படி இருந்திருக்க கூடாதுன்னா, பிள்ளைகளுக்கு காயம் ஏற்படுத்துற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதே சமயத்துல நீங்க அடிக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, ரொம்ப கோபமான ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. 3வது உங்களுடைய முழு பலத்த குழந்தைங்க மேல பிரயோகிச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப நீங்க எப்படி அடிப்பீங்களோ அடிச்சுக்கோங்க. ஓகே. அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா, அடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஆனா, அத விட பெஸ்ட் தான் நமக்கு வசனம் சொல்லுது. அதாவது எது சிறந்தது என்பது வசனமே நமக்கு காமிக்குது. முடியவே முடியாது, இயலாத சூழல்னு சொல்லும்போது அது வேற. ஆனா பெஸ்ட் என்னன்னா, நீங்க அடிக்கிறதுக்கு பதிலா, அவங்கள நீங்க என்ன பண்ணிடுங்க, அன்பு செலுத்திடுங்க. இப்போ பெற்றோர்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகும். பிரதர் அன்பு செலுத்தினா அவ்வளவுதான் பிரதர். போச்சு எல்லாமே. அப்படின்னு அன்பு செலுத்துறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக நமக்கு எல்லாமே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுது. பிரதர் அன்பு செலுத்தினா பிரச்சனை இன்னும் அதிகம். அத ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்களே அப்படின்னு நினைக்கிறது வந்து, அது என்ன சொல்றதுன்னா, அது ஒரு உலகத்தனம். நம்ம அப்படி நினைக்க வேண்டாம். அன்பு செலுத்துறது என்பது எப்படி குழந்தைங்க கிட்ட அது நம்ம கற்றுக்கொள்ளணும். பொதுவாக பெற்றோர்களுக்கு அதுக்கு ஒரு தனி ட்ரெய்னிங்கே தேவைப்படும். அது வால்யூம் தான் ட்ரெய்னிங் குடுக்கும். அத நீங்க ஸ்பெஷலா படிக்கணும். ஆனா இப்ப ரொம்ப சுருக்கமா சொல்லலாம். இன்னொரு வசனம் இருக்கு. "பிள்ளையாண்டானவனை நீ நடத்த வேண்டிய விதத்துல நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான்." என்ற ஒரு வசனம் இருக்கு. அப்போ இது பெற்றோர்கள் அப்படியே புரிஞ்சுகிட்டு என்ன பண்றாங்கன்னா, பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு, பைபிள் இப்படி சொல்லியிருக்கு, பைபிள் இப்படி சொல்லியிருக்கு. நீ இப்படி நட, இப்படி நட, அப்படி நடக்காத என்று பிள்ளையாண்டவனை என்ன பண்றாங்க? நடத்த வேண்டிய விதத்துல நடத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிள்ளைங்கள நீங்க உட்கார வச்சு வாத்தியார் மாரி டீச் பண்ணுங்கன்னு சொல்லல. அந்த கோணத்துல சொல்லல. ஆனா மாறாக என்ன சொல்லுது அப்படின்னா, பெற்றோர்கள் நீங்க பிள்ளைகள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, அத நீங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிங்கன்னு சொல்லுது. நடந்து காமிங்கன்னு சொல்லுது. காலையில 5 மணிக்கு நீ எந்திரிப்பா அப்படின்னு நீங்க எத்தன மணிக்கு எந்திரிச்சிருக்கணும்? 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கணும். நீங்க 6 மணி வரை தூங்குவீங்க. தட்டி எழுப்பி விட்டுட்டு, எந்திரி எந்திரி 5 மணி ஆச்சு. அப்படி நீங்க மறுபடியும் இழுத்து போட்டு தூங்குனீங்கன்னா அவரு என்ன பண்ணுவாரு? ஸோ நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது. நல்ல மாதிரி கிடையாது அது. அது நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்படின்னா நாம என்ன பிள்ளைங்கள் கிட்ட சொல்றோமோ, அல்லது எதிர்பார்க்கிறோமோ, அத பிள்ளைங்க செய்யணும் என்பது முதலாவது நம்முடைய எதிர்பார்ப்பாக இல்லாம, நாம அவங்களுக்கு முன்னாடி நடந்து காமிப்பது தான் சிறந்த மாதிரின்னு சொல்றார். ஏன்னா குழந்தைங்களுடைய கெப்பாசிட்டி அந்த மாரி. ஆக்சுவலி குழந்தைங்க வந்து நீங்க டீச்சர் மாரி உட்கார்ந்து சொல்லிக் குடுத்தா புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது. நீங்க என்ன பண்றீங்களோ அத பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, அம்மா வந்து துணி துவைச்சாங்கன்னா, பெண் பிள்ளை என்ன பண்ணும்? அதே மாரி விளையாடுங்க. கவனிக்கிறீங்கல்ல? அதே மாதிரி பாத்திரம்லாம் அம்மா வெளக்குனா, இது என்ன பண்ணும்? பெரிய மனுஷன் மாரி எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாத்திரத்த வெளக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. வீட வந்து கூட்டுறத நீங்க வந்து பார்ப்பீங்க. இது மாரி பெண் பிள்ளைகள இருந்தா அப்படி. ஆண் பிள்ளைகள இருந்தா என்ன பண்ணுவாங்க? அப்பா மாரி, "அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்." பேக்க தூக்கிட்டு போற மாரி போவாரு. ஏதாவது சம்பாதிச்சுட்டு வந்தேன். அது ஒரு நீங்க சொல்லியா குடுத்தீங்க? உங்கள கவனிச்சிருக்கிறாங்கங்கிறது எவ்வளோ நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. பிள்ளைங்க நம்மள எவ்வளோ கவனிக்கிறாங்கங்கிறது பெற்றோர்கள் முதல்ல புரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். நீங்க கவனிங்கன்னு சொல்லவே தேவையில்ல. நீங்க என்ன செய்றீங்களோ டிட்டோ அத அப்படியே செய்வாங்க. அப்படியே செய்யுங்க குழந்தைங்க.
ஸோ அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து மெத்தேடை மாற்றணும். அதுதான் டீச்சர் மாதிரி அது ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார வச்சீங்கன்னா முடிஞ்சு. ஸோ அதனால பிள்ளைங்களை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும் என்பது இந்த கோணத்துல புரிஞ்சிருக்கணும். அப்ப நீங்க இந்த கோணத்துல செய்தீங்கன்னா பிள்ளைங்களை அது செய்யி இது செய்யி அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. அப்படி செய்யலனால கூட நீங்க என்ன பண்றது இல்ல, கொஞ்சம் எடுக்க மாட்டீங்க. ஏன்? அவங்க கிட்ட உங்களோட அப்ரோச்சே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க அவங்க கிட்ட அவங்கள கையாளுறதே ரொம்ப வித்தியாசமான விதத்துல கையாளுவீங்க. ஏன்னா பிள்ளைகள் அப்படித்தான் கையாளணும். இதுல கேட்டிருக்கிறத வந்துட்டு சிறு பிள்ளைகளுக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. அவ சிறு பிள்ளைகளைன்னு சொல்லும்போது இன்னும் அவங்க என்ன பண்ணல, வாலிப நிலையை எட்டாதவங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் காமிக்கிறாங்க. நீதிமொழிகள் 13:24 பிரம்பை கையாளாதவர் தன் மகனை நேசிக்காதவர். மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். இது ராங். அது வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ பிரியமானவர்களே, நம்ம அன்பு செலுத்தணும் பிள்ளைங்களை. அந்த அன்பு தான் அவங்களுக்கு தண்டனையா இருக்கணும். ஆனா எப்படி செய்யறதுங்கிறதா இப்போ அடுத்தது பிராக்டிக்கலா. நீங்க உண்மையிலேயே பிள்ளைகளை இந்த விதத்துல நீங்க நடத்தி இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை தண்டிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி என்று கேட்டா, உதாரணத்துக்கு பிள்ளை வந்து ஒரு ஒரு பொருளை விரும்பி சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உணவு பொருளா இருக்கு, விரும்பி சாப்பிடுறாங்க. அந்த விரும்பி சாப்பிட்றத நீங்க கட் பண்ணும். இப்ப குழந்தை என்ன பண்ணும்? அப்பா அம்மா ஏன் எனக்கு இதை கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அப்பாவுக்கு அம்மாவுக்கு இது கொடுக்கணும்னு தான்ப்பா ஆசை, உனக்கு இன்னும் ஒண்ணு சேர்த்து தரணும்னு தான் ஆசை இருக்கு. ஆனா நீ கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு பண்ணிட்டப்பா, அதனால எனக்கு கொஞ்சம் இதை வாங்கி கொடுக்கறதுல மனசு இல்லை. அது குழந்தைக்கு நீங்க புரியுற மாதிரி சொல்லணும். அது அந்த சமயத்துக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறோமோ நீங்க பயன்படுத்த, பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்ப அது என்ன பண்ணும்? பிள்ளை வந்து உணர ஆரம்பிக்கும். அப்படின்னா என்னப்பா பண்ண? அது ஒண்ணுமே இது அறியாம தான் கேட்கும். எனக்கு பண்ணதெல்லாம் தெரியாது. பட் அதுக்கு உணர்த்துறதுதான் நம்முடைய வேலை, தண்டிக்கிறது நம்ம வேலை இல்லை. உணர்த்தணும். பிள்ளைங்க வந்து உணர்ந்து அது கேட்கணும். அப்ப உடனே நீங்க இப்படி இந்த மாதிரி கையாண்டீங்கன்னா அந்த பிள்ளை என்ன பண்ண தெரியுங்களா? சாரிம்மா, சாரிப்பா அப்படின்னு கேட்கும். ஆனா கேட்கும்னு நினைக்கிறீங்க? கேட்காத நினைச்சீங்கன்னா நீங்க பிள்ளைங்க கிட்ட சாரி கேட்கறது இல்லைன்னு அர்த்தம். நீங்க நானும் யாரும் பூர்ணம் இல்லையில, நம்மளும் பிள்ளைகளுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒண்ணு செஞ்சு போடுறோம்ல. அப்ப என்ன பண்ணும்? சாரிப்பா அப்பா, இது கொஞ்சம் கவனிக்காம விட்டேன், சாரி, வெரி சாரி அப்படி சொல்லணும். அம்மா சொல்லணும், அம்மா இது நல்லா இல்லைம்மா இந்த ஃபுட்டு, வைக்கிற தின்னுடா அப்படி சொல்லக்கூடாது. சாரிப்பா அம்மா கொஞ்சம் அவசரத்துல பண்ணிட்டேன், உனக்கு நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணி தரேன், சாரி சாரி வெரி சாரி. நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே மெமரி ஆயிடும். இப்ப நீங்க திருப்பி அதனுடைய குற்றத்தை உணர்த்தும் போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க? சாரி சொல்லுவாங்க. இது பிராக்டிக்கலா நம்ம பாக்குறது. நீங்க வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். சோ இந்த விதத்துல நீங்க குழந்தைங்களை பயிற்றுவிக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க உடனே அப்பா வேலைக்கு போயிட்டு உள்ள வந்தாருன்னா ஓடி வரும், தூக்கி கொஞ்சணும் அப்படின்ட்டு. உடனே அப்பா யூ-டர்ன் அடிச்சு போகணும். என்ன பண்ண, நீங்க அப்படியெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி குழந்தைங்களா இப்ப இருந்தா, பெரியவங்க கிட்ட பண்ணீங்கன்னா நீங்க போப்பா அப்படின்னு போயிட்டு அந்த வயசுல அந்த குட்டி பிராயத்துல இருக்கிறவங்க கிட்ட எடுத்து கொஞ்சம் அளவுக்கு இருக்கிற குழந்தைங்க, ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கன்னு எடுத்துட்டோம்னா அது வரும் கண்டிப்பா. நீங்க எடுத்து கொஞ்சம் அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப அதுக்கு சந்தோஷமாயிடும். வேறெல்லாம் இன்னும் பண்ண வேண்டாம். ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரையும் பார்க்கல பிள்ளை. சோ ஆசையா ஓடி வரும். சோ அப்படி நீங்க செய்துட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்லை, அப்படி ஒரு தடவை கொடுத்துட்டு விட்டீங்கன்னா போச்சு. ஆனா இது நீங்க அது கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே என்னன்னு புரியாம பார்க்கும். வரும், உங்களை சுத்தி சுத்தியே வரும். அப்புறம் நீங்க சொல்லணும், இல்லம்மா அப்பா உனக்கு முத்தம் கொடுப்போம் கொஞ்சணும்னு ஆசை இருக்கு, இது வரைக்கும் அப்படித்தான் அப்பா அம்மா பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா நீ கொஞ்சம் இது பண்ணது அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப அதுக்கு என்ன ஆகும்? ஓ, நம்ம அதை செய்தது அப்பாவுக்கு வருத்தம் கொடுக்குது, சாரி கேட்கணும்,
சாரி கேட்கும். சோ இது மாதிரி பிள்ளைகளை வந்து நீங்க அன்புல தண்டிக்கணும். ரொம்ப வஸ்ட் பிஹேவியர் இருக்கு, அங்க மாத்திரம் நீங்க என்ன பண்ணலாம், அதுவும் நீங்க கோபத்துல கையாளக்கூடாது. பெரம்ப உங்க உணர்வுகளை நீங்க முதல்ல கட்டுப்படுத்த தெரியணும். உங்க வீரியத்தை எல்லாம் எடுத்து காமிச்சிடக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. சோ அது ரொம்ப ரொம்ப தவறு. காயம் உண்டாகிற அளவுக்கு குழந்தை அப்படியே அட்டி வாங்கிட்டு துட்டிக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப மோசமான மனநிலை காமிது. பெற்றோருடைய மோசமான நிலை. அது வந்து பண்ணக்கூடாது. சோ அப்ப இதுதான் வந்து அந்த வசனத்துக்கான அர்த்தமாக நான் வால்யூம்ல இன்னும் இவருடைய மற்ற ரைட்டிங்ஸ்ல நான் படிச்சுட்ட சுருக்கம் தான் இப்போ உங்களிடத்துல நம்ம பகிர்ந்து கொண்டோம். அடுத்தது அதே கிளை கேள்வியில ஒண்ணு, சிறு பிள்ளைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம்? எந்த அளவுக்கு கொடுக்கலாம்? சிறு பிள்ளைங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம்? நீங்க யாரும் சுதந்திரமே கொடுக்கறது இல்லையா? கொடுக்குறீங்களா? எந்த அளவுக்கு கொடுக்கலாம்? அளவுங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி ஆகுதுன்னு நினைக்கிறேன். பதில் இதுல என்ன பதில் அளவு இருக்கு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை நம்ம விதிக்கிறது, சில தடைகளை நம்ம விதிக்கிறது. இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. கரெக்டா? இதெல்லாம் அவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம மட்டுப்படுத்துறதுக்கான அடையாளம். எப்பயுமே யாருக்கும் தேவன் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது கிடையாது. உங்களுக்கும் எனக்கு அப்படி ஏதாவது பண்ணியிருக்கிறாரா தேவன்? முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரா? எதை செய்யறதுக்கும் சுதந்திரம் இருக்கா? நீங்க மாத்திரம் உங்க பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடுகளை வச்சீங்கன்னா நியாயமா இருக்குமா? அடேங்கப்பா. ஆஹ் நீங்க உட்கார வச்சு பேசி பாருங்க, அந்த பெரிய மனசு நீங்க கவனிக்க முடியும். சின்ன பிள்ளைங்களை தான் சொல்றோம். நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த மாதிரி, ஆனா வசனம் அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. பிள்ளைங்களுக்கு கட்டுப்பாடு என்பது, சுதந்திரத்தை வந்து எடுத்து போடுறது என்பது நல்ல மனநிலை இல்லை. நல்ல பெற்றோர்கள் அதை செய்யக்கூடாது. பிள்ளைங்க தான் விரும்பதை செய்யறதுக்கு முழு அந்த ஒரு சுதந்திரம் அதுக்கு கொடுக்கப்படணும். அப்பதான் அது ரொம்ப சீக்கிரமா மெச்சூரிட்டிக்கு வருவாங்க, கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க விஷயங்கள்ல. புரியுதுங்களா? நம்ம தேவனுடைய மெத்தடை நம்ம மறக்க வேண்டாம். ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரை நம்ம எல்லாருக்கும் அதே தான். கற்றுக்கொள்றதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப கட்டுப்பாடு என்பது நீங்க எப்படி அத குழந்தைங்களுக்கு பயிற்றுவிக்கணும்னா, கேள்வி நீங்க கேளுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி அந்த கட்டுப்பாட விதிக்கலாம் அப்படின்னா, நீங்க இதை செய்யாத, தொடாத, போகாத அப்படி சொல்ல வேண்டாம். சொல்லுங்க, நீங்க இங்க போனா இது தொட்டா உனக்கு சுடும்பா, எது தொட்டேன்னா இங்க ஏறினா இதெல்லாம் சரிஞ்சு உன் மேல விழுந்துரும்பா. அப்படி என்ன பண்ணு, அப்பா இருக்கும்போது கேளு, நான் உன்னை ஏத்தி விடுறேன். அப்பா இருக்கும்போது ஏறு, நான் உன்னை உழுகாம பாத்துக்கிறேன். அப்பா இருக்கும்போது இது செய்யி, உனக்கு அது சுடாம பாத்துக்கிறேன். புரியுதுங்களா? அப்படின்னு நீங்க என்ன பண்ணல, குழந்தைய கட்டுப்படுத்தல. உங்களுடைய மேற்பார்வையில் அது என்ன வேணா செய்யறதுக்கு நீங்க பெர்மிட் பண்றீங்க. இதுதான் சரியான மெத்தேடு. அப்ப குழந்தைங்க எதை செய்யறதுக்கு உரிமையை நம்ம வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அப்படி கொடுக்கறதுல நம்முடைய மேற்பார்வை கூடயே இருந்துகிட்டே இருக்கணும். அதுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி காயத்தை, அதுகளுக்கு ரொம்ப வேதனையை உண்டாக்கிக்கிற அளவுக்கு நம்ம விட்டுடாம, முழு மேற்பார்வை நம்மகிட்டே இருக்கணும். ஆனா எதை செய்யறதுக்கும் விடணும் அமைதியா. அது ஏதாவது ஆபத்துக்குள்ள போற மாதிரி இருந்தா நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். இந்த மெத்தேட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்ப குழந்தைங்க, அது சிறு குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். இதுவும் 6வது வால்யூம்ல இருக்கு. நீங்க, ஏன்னா எனக்கு லாஸ்ட் மினிட் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியல, நீங்க அதை படிச்சு பாருங்க. 13வது அத்தியாயம், சரிங்களா? 6வது வால்யூம்ல 13வது அத்தியாயம். அடுத்த, சிறு பிள்ளைகளை எப்படி சத்தியத்தில் வழிநடத்துவது? சிறு பிள்ளைகளுக்கு நம்ம வழி நடத்தணும்னா நீங்களே சொல்லுங்க, எப்படியெல்லாம் சத்தியத்துல வழி நடத்தலாம்? சண்டே கிளாஸ் இருக்கு பதில் அதுக்காக, கரெக்டா? அது வந்து பயன்படுத்தலாம். சண்டே கிளாஸ்
ஓ, விவரமா தான் இருக்கீங்க. பாருங்க, அப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தான். சண்டே கிளாஸ நம்பி எந்த பெற்றோர்களும் இருக்கவே கூடாது அப்படின்னு அவங்க கடமையை அவங்க நிராகரிக்கிறாங்க. அது வந்து பண்ணக்கூடாது. பொறுப்ப நிராகரிக்கிறாங்க. அது செய்யவே கூடாது. பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். கற்றுக் கொடுப்பது என்பது எப்படி? சத்தியத்துல வழிநடத்துறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது, இதுக்கு நம்ம முதல்லயே சொல்லிட்ட அதே பதில் தான். பிள்ளைகள நடன்னு சொல்லக்கூடாது. நாம நடந்து காமிக்கணும். பிள்ளைகள் அப்பதான் நடப்பாங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற மெத்தட் இதுதான். நாமளும் பிள்ளைகள் தானே தேவனுக்கு. நம்மளும் அவங்க இப்படி சாருங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆனா அவரு தன்னுடைய மகன் மூலம் எல்லா விஷயங்களையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய நம்முடைய இரட்சகர் நமக்கு நல்ல மாதிரி. எதையும் செய்யுங்கன்னுலாம் சொல்லிட்டு போகல. நடந்து காமிச்சு போயிட்டு இருக்கிறார். இந்த மாடல் நீங்க நானும் ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்ககிட்ட இதே தான் செய்யணும். மாறாக குழந்தைங்கள வந்துட்டு ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாரி, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாரி போர்டெல்லாம் வச்சு, சாக் பீஸ்லாம் வச்சு, இதா பாருங்க இதுதான் ஆதாம், இவர்தான் இப்படி அதெல்லாம் கிளாஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு அந்த அளவுக்குலாம் நினைக்கவே கூடாது. நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு தெய்வீக திட்டங்களை நீங்க எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க ம், சிறுவர்களுக்கான புத்தகங்கள்லாம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அது உங்களுக்கு பிக்சர் வடிவில் இருக்கிறத வச்சு நீங்க அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு நீங்க வந்து விஷயத்த புரிய வைக்க முயற்சிக்கலாம். அல்லது ஒரு கதை பாணியில அது புரிஞ்சு கொள்றத மாதிரி வேதாகமத்தினுடைய விஷயங்களை நீங்க எளிமையா சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கதைங்கிறது என்ன ஆகும்? எளிமையா புரியும். அப்ப கதை சொல்லும்போது நீங்க எப்படி சொல்லணும்? ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அப்படியெல்லாம் ஆரம்பிக்கும் போது குழந்தைகளை எப்படி சொல்லணும்? முன்னாடி டீச்சர் மாதிரி நீங்க அது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்கார வச்செல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு மடியில் எடுத்து வைங்க, தோல்ல போடுங்க, கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜஸ்ட் வாக் போங்க. அப்படி நீங்க இருக்கிற அந்த இயற்கை இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படியே அது கற்றுக் கொடுக்கணும். அப்ப நீங்க வெளியே போகும்போது பூக்கள்லாம் பாக்குறீங்க, பறவை பாக்குறீங்க, வானத்துல நட்சத்திரங்கள் பாக்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைக்கு என்ன பண்ணும்? அதை பேஸ் பண்ணி அப்படியே தேவன் பத்தி சொல்லணும். அவருடைய சிருஷ்டிப்பை அப்படியே அதை பேஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா அதுதான் ஈஸியா வந்து உள்ள குழந்தைங்களுக்கு போகும். ஸோ அந்த கற்றுக் கொடுக்குற மெத்தடுங்கிறது வந்து சத்தியத்தை எந்த விதத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். ஆனா பெரிய பெரிய டாக்டரின்லாம் சொல்லி கொடுக்காது. எனக்கு நான் பாதையில நுழைஞ்ச போது இது மாதிரி ஒரு 2, 3 ஃபேமிலி குட்டி பையன் ஆசாரிப்பின் கூடாரத்தை தெய்வீக திட்டத்தை நீ சொல்லி ஆகணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் புதுசா வந்திருந்த போது சண்டே கிளாஸ் அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது அவன் அப்படியே சொல்றான். டக்கு 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 டக்குன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. அந்த அளவுக்குலாம் வேண்டாம். குழந்தைங்களா பாருங்க. இந்த நாம கற்றுக்கொண்டு இருக்கிற சத்தியங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு இல்ல, அர்ப்பணித்தவர்களுக்கானது. சரிங்களா? ஆனா குழந்தைங்களுக்கு அதுக்காக விட்டுட முடியாது. ஆனா எப்படி எந்த பாணியை கையாளணும் அது வந்து கையாளணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி கையாண்டோம்னா குழந்தைங்கள ஈஸியா நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள முடியும். ஆனா அது கட்டுப்பாடாவே குழந்தைங்களுக்கு தோணாது. ஸோ இது நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுதான் நாம படிச்சு புரிஞ்சுக்கிட்டது. ஒருவேளை ஆஹ் இந்த விஷயத்த பெற்றோர்களா குழந்தைங்களுக்கு சரியா செய்யணும்னு விரும்புறவங்க யாரா இருந்தாலும் இதுல கணவன் மனைவி இருவருக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கணும். பெற்றோர்கள்ல குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு சொல்லும் போது யாருக்கு அதிகம்? அப்பாவுக்கா அம்மாவுக்கா? அம்மாவுக்கு. மாமர்ல பகிர்ங்குது. வேறு எல்லாமே எங்க மேல விழுகுது புதர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய தப்பு அப்பா அம்மார்கள் பண்றீங்க. இது வந்து உலக பாணி. உலகத்துலதான் அது வந்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. குழந்தைங்க ஏதாவது தப்புன்னா மனைவி பிடிச்சி சத்தம் போடுவாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிட்டு இருக்கும். அப்படின்னா இவரு பொறுப்பு இவர் உணர மாட்டேங்கிறாரு. பட் இது உலகம், அது நம்ம பேச வேண்டாம், விட்டுருங்க. ஆனா புது சிருஷ்டிகள் பார்க்கும்போது பிள்ளைகளுடைய வளர்ப்புல முதன்மையான கடமை என்று சொன்னா அது அம்மாவுக்கு இல்ல, அப்பாவுக்கு. ஏதோ நீங்க படிங்க, அப்பாவுக்கு தான் இருக்கு. ஒருவேளை பிள்ளை வயிற்றுல இருந்து அங்கிருந்தே ஆரம்பிக்குது அந்த கடமை. வெளியே வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு இவர் ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. நோ 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 நோ. அதுக்கப்புறம் இன்னும் அந்த கடமை டபுள் ஆகுது.
அப்ப குழந்தையுடைய மனதை பயிற்றுவிப்பதில் முதன்மையான கடமை அப்பாவுக்கு இருக்கு. ஆனா எப்படி அதை செயல்படுத்தணுங்கிறதா ரொம்ப முக்கியம். அதை எப்படி செயல்படுத்தணும்னா அம்மாவு மூலமாக செயல்படுத்தணும். இவர் டைரக்டா பிள்ளைகிட்ட போகிற நேரம் வந்துட்டு குறைவாகவே இருக்கலாம். ஆனா போகணும். ஆனா அதிகப்படி அம்மா மூலமா அதை செய்யணும். அப்ப அம்மாவுடைய மனதை இவர் என்ன பண்ணணும்? ட்ரெயின் அப் பண்ணணும். பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஏதுவா அம்மாவுடைய மனதை ஒரு அழகாக ட்ரெயின் அப் பண்ணும், மோல்டு பண்ணும். மோல்டு பண்ணும்போது இது அப்படியே அங்க ஷேர் ஆகும். குழந்தைக்கு அப்படியே ஷேர் ஆகும். நீங்க வந்து மனைவி கிட்ட அன்பா இருக்க மாட்டீங்க. ஆனா குழந்தைங்க மாத்திரம் நல்லா இருக்கும்னு நினைச்சா நல்லா இருக்க முடியாது. குழந்தைங்க சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க மனைவி நல்லா இருந்தா, அதாவது பிள்ளையுடைய அம்மா சந்தோஷமா இருந்தா பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல உங்க மேல இருக்கிற அத்தனை கோபத்தையும் மொத்தம் எத்தனை அம்மாமார்கள் அதை செய்யறாங்கல்ல. உங்க அப்பா என்னெல்லாம் அப்படியெல்லாம் பேசுறாரு, இப்படிலாம் பண்ணலாம் உன்னாலதான் எல்லாம் போட்டு மொத்தம் அடி போட்டுருவாங்க. பண்ணக்கூடாது. சோ கணவன்மார்கள் அப்பாவாக இருந்தா முதன்மையான கடமை உங்களுக்கு இருக்கு. முதன்மையான மேற்பார்வை முழுக்க உங்களுடையது. அந்த மேற்பார்வையில் அம்மாவும் இருக்காங்க, பிள்ளையும் இருக்காங்க. பிள்ளைகள் அம்மா வந்துட்டு கூட அதிக நேரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அம்மாவுடைய மனதை நீங்க பயிற்றுவிக்கணும். அப்படி பயிற்றுவிப்பதன் மூலம் அவங்க பிள்ளைய பயிற்றுவிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகுதா நீங்க மேற்பார்வையிடுங்க. உட்கார வச்சு பேசுங்க, குடும்பமா உட்காருங்க, மனைவி கிட்ட பேசுங்க, பிள்ளை கிட்ட பேசுங்க, இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்க, நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க, சகஜமா இருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நினைக்கிறது வந்து நடக்கும். சோ இது வந்து செய்யணும்னா கணவன் மனைவி ஒருமித்த ஆவியில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி வரலாம், வேற அது புது சிருஷ்டி மனைவியா இருந்தா பரவாயில்ல, புது சிருஷ்டி கணவனா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒருத்தர் புது சிருஷ்டி இல்லைன்னா இது எப்படி பேர் சாத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ரூல் வந்து புது சிருஷ்டியா உள்ள வந்தவங்க அது 2 பேரா இருக்கலாம், குறைந்தபட்சம் யாரோ ஒருத்தராக இருக்கலாம். ஆனா யாரா இருந்தாலும் யார் புது சிருஷ்டியா இருக்காங்களோ அவங்க மேற்கொள்ள வேண்டிய முயற்சி ரொம்ப சீரியஸ் மேட்டர். ஏன் என்னதான் இருந்தாலும் நீங்க மனைவியை சரியா கையாளுவதற்கு கொண்டிருக்கவில்லைன்னா, அதாவது அவங்க நியூ கிரியேச்சரா புது சிருஷ்டியாவே இருக்கட்டும், உலகத்தாராவே இருக்கட்டும், சரியான விதத்துல கையாளுவதற்கு தெரியாம இருந்தா கணவன் மனைவிக்குள்ள சிரமங்கள் அதிகம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பிள்ளைகள் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப சிரமம். அப்ப மனைவி எந்த அளவுக்கு நீங்க சரியா நடத்துறீங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகளை சரியா உங்களால கையாண்டிட முடியும். சோ இதுதான் முதல் கேள்வியினுடைய நம்முடைய புரிதலாக உங்களிடத்துல நம்ம பகிர்ந்து கொண்டோம். இது குறித்த வேற ஏதேனும் உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். சொல்லுங்க பிரதர். 7:14 வாசிங்க. குட் 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 வாசிங்க வாசிங்க. அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் கற்பிக்கமாக்கப்படுகிறார். அவிசுவாசியான மனைவி தன் புருஷனால் கற்பிக்கமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்கிறே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. பிள்ளைகள் பிரதர் வந்துட்டு எதுக்காக அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாருன்னா, யாராவது ஒருத்தர் புது சிருஷ்டியா இருந்தா கூட அவங்களால இன்னொருத்தர் என்னாக்கப்படுறாங்க. ரொம்ப சீரியஸ் மேட்டர். பிள்ளைகளும் சரி மனைவியும் சரி அந்த கடமை பொறுப்பு அதுல யார் நியூ கிரியேச்சரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கு, மறக்கவே கூடாது. அருமையான வசனம் அது. குட். இது சம்பந்தமா வேற ஏதேனும் கேள்வி இருக்கா அவங்களுக்கு? ஓகே சரி, இப்ப 2வது கேள்விக்கு போலாம். புது சிருஷ்டி பெற்றோர் சத்தியத்தில் இல்லாத தங்களது வாலிப ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளை எப்படி கையாளுவது? சத்தியத்துல இல்லாத வாலிப, அதாவது நீங்க ட்ரூத்துக்குள்ள வரீங்க, நீங்க வரும்போது உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, வாலிபத்தில் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி கையாளுறது? நீங்க ட்ரூத்துக்குள்ள வரும்போது அவங்க வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தையா இருக்கும்போது நீங்க ட்ரூத்துக்குள்ள வந்து இப்ப வாலிபர்களா இருந்தாலும் சரி, கையாளுவது உண்மைதான். ஒரே முறைதான். வேறுபட்ட முறைகள் இல்லை. சத்தியம் வந்துட்டு எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கு. பொதுவா தான் தேவன் கொடுத்துருக்குறாங்க.
அப்போ நீங்க வாலிப பிள்ளைகளை வைத்து இருக்கிறீங்கன்னா அவங்களை எப்படி கையாளணும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக இன்றைக்கு நம்ம சமூகத்துல வாலிப பிள்ளைகளை கையாளுவது ரொம்ப மோசமான பெற்றோர்களாக காணப்படுறாங்க. வாலிப பிள்ளைகளை கையாளுவதில் பெற்றோர்கள், அது நம்ம கலாச்சாரத்துல எல்லாருமே வந்திருப்பதனால கலாச்சாரத்தை அப்படியே இங்க பின்னி பிணைஞ்சு அந்த வாலிப நிலையில் இருக்கிற பெற்றோர்கள் அந்த வாலிப நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பெற்றோர்கள் ரொம்ப கசாமசான்னு வளர்த்திடுவாங்க. பிள்ளைங்க நொந்து போய் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அப்படின்னா பெற்றோர்களுக்கு அந்த வாலிப நிலையில் இருக்கிற மகனையோ மகளையோ கையாளுவதுல போதிய திறன் இல்லை, அறிவு இல்லை, பற்றாக்குறை இருக்கு. அப்போ வாலிப பிள்ளைங்களை நம்ம சரியா கண்டிப்பா நடத்தலைன்னா அவங்க சரியா இருக்க மாட்டாங்களே விதர். ஒருவேளை நம்ம அப்படி சிந்திக்கலாம். அதுக்காக ஓவர் கட்டுப்பாடெல்லாம் இருக்கும். பயங்கரமான கட்டுப்பாடுகள்லாம் போடுவாங்க. அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், பயங்கர கட்டுப்பாடுகளை போடுவாங்க. ஆனா அது ஆக்சுவலா சரியான மனநிலை இல்லை. அது நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பிள்ளைகளை வேற எப்படி கையாளலாம்? வாலிப பிள்ளைகளை எப்படி கையாளணும்? பதில் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு தோழன் போல, ஒரு தோழி போல நடந்து கொள்ளுங்க. உங்க வாலிப மகனோ மகளோ இருந்தா அவங்களிடத்துல ஒரு தோழன் போல தோழி போல நடந்து கொள்ளும். ஃப்ரெண்டா இருங்க. ஃப்ரெண்டு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்? வாலிப பருவத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை முதிர் வயதே ஆனாலும் குழந்தைதான். அப்படி பாக்குற பார்வை இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கு. குழந்தையா தவழ்ந்து இருந்தப்போ குழந்தையா பார்த்தோம். 10 வயசு ஆச்சு, 15 வயசு, அப்பயும் குழந்தையாவே பாக்குறது. சோ அது நல்ல மனநிலை இல்லை. ஏன்னா குழந்தையினுடைய மனநிலை, அவங்களுடைய உடல் வளர்ச்சி எப்படி வளருதோ அதுக்கு தகுந்தாறு போல மனமும் சேர்ந்து வளருது. இங்க பெற்றோர்கள் எதை கவனிக்கிறாங்க? சரீரத்தை கவனிக்கிறாங்க, ஆனா மனதை கவனிக்கிறது இல்லை. ஆனா நீங்க சரீரத்தை கவனிக்கிற அளவுக்கு அதிகமாகவே மனதை கவனிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்க மனதை சரியா புரிஞ்சு நடந்துக்கலைன்னா பிள்ளைங்கள் ரொம்ப காயமாவாங்க. அவங்க உணர்வு ரொம்ப பாதிக்கப்படும். ரொம்ப ரணமாயிடுவாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கும். நம்ம சமூகத்துல நீங்க நல்லாவே பார்க்கலாம். அப்பாவும் மகனுக்கும் நல்ல கேப் இருக்கும் வாலிபத்துல இருந்தாங்கன்னா. அதே போல அம்மாவுக்கும் மகளுக்கும் அந்த யூத் ஸ்டேஜ்ல ஒரு கேப் இருக்கும். ஏன்? அம்மானா அப்படி இருக்கணும். நான்லாம் வாலிபத்துல இருக்கும்போது எங்க வீட்டுல எப்படி இருந்தேன் தெரியுமா? என்னையெல்லாம் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? நாங்களும் இப்படின்னா இப்படி நிற்போம், இத்தனை மணிக்குன்னா இத்தனை மணிக்கு இருப்போம், அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, எது செய்யக்கூடாது, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும். கொஞ்சம் காலத்தை புரிஞ்சு பெற்றோர்கள் நடந்துக்கணும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் நல்லா உலகத்தை அவங்க அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நாம புரிஞ்சிருக்கிறத விட இன்னைக்கு உலக போக்க அவங்க அளவுக்கு நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா பெற்றோர்களுக்கு அது புரியாது. இன்னொரு விஷயம் புரிஞ்சிருக்கணும், பெற்றோர்கள் உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கு, மறந்துடக்கூடாது. அப்படின்னா நம்மளாம் இருந்த போது பட்டன் போன்ல வச்சு வளர்ந்தோம். அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா எல்லாம் எப்படி வளர்ந்தாரு? இந்த டெலிபோன் வச்சுட்டு வளர்ந்தாங்க. கரெக்டா? இப்போ ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே ஆண்ட்ராய்டுக்கு மாறிடுச்சு. அவங்களுக்கு என்ன வேணும் நாலேஜ் நம்ம கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. தட்டினாங்கன்னா கூகுள் எல்லாமே வந்துட போகுது. எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. சோ பிள்ளைகளுடைய மனதை முதல்ல நீங்க புரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய மனது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, பக்குவப்பட்டு இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்ப பிள்ளைகளை கையாளுகிற விஷயத்துல அவங்க மனதை புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அவங்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்கலாம். அந்த ஆலோசனை கொடுக்கறது கூட எப்படி இருக்கணும்? ஆலோசனை கொடுக்கறது நீங்க ஒரு தோழன் போல தோழி போல இருந்து ஆலோசனை கொடுக்கணும். நீங்க அதை மிஸ் பண்ணவே கூடாது. வாலிப நிலையில யாராவது உங்களுக்கு பிள்ளைங்கள் இருந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா மைண்ட்ல வைங்க. பிள்ளைங்களை ஒரு தோழி போல தோழன் போல நடத்துங்க. தோளு மேல கை போடுங்க. அதெல்லாம் நீங்க யாராவது பெற்றோர்கள் செய்யறீங்களா? வாலிப பிள்ளைகள் இருக்கிறவங்க யாரு வீட்டுல இருக்கீங்க? சகோதரி, 1 2 3 4 6. ஓகே.
ஓகே, குட். சரி, இப்போ நான் கேட்கிறேன் உங்களிடத்துல. ஓகே, குட். இப்போ நீங்க உங்க பிள்ளைங்க மேல தோல் மேல கை போட்டு பேசிருக்கிறீங்களா? செய்யுங்க, செய்யுங்க. இனிமே உங்க பிள்ளைய அப்படி அரவணைங்க. உங்க பிள்ளை தானே, அரவணைங்க. நீங்க அப்படி அரவணைச்சு பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் ஃபீல் ஆகும். அவங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எதையும் செய்வதற்கு அப்பா அம்மா கூட நமக்கு பலமா இருக்கிறாங்க, நம்பிக்கை அவங்களுக்கு உருவாகும். செஞ்சு பாருங்களேன். அப்படி ஒரு அரவணைச்சு தலையை அப்படி வருவி கொடுத்து அப்படி ஒரு சின்ன அப்படி அன்பா தட்டி கொடுங்க. தட்டி கொடுத்து அப்படியே தோள் மேல கை போட்டு, அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு நாள், காலேஜ் ஸ்கூல் எப்படி போச்சு, ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி போச்சு, டீச்சர்ஸ் எப்படி வந்தாங்களா, சொல்லி கொடுத்தாங்களா, என்னெல்லாம் பேசிக்கிட்டு சார் நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா போதும். பிள்ளைங்க அதுக்கப்புறம் உங்களை நம்பணும் பிள்ளைங்க. ஏன்னா பொதுவா இந்த வாலிப நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பெரிய வித்தியாசம் இதுதான். நம்பிக்கை அந்த பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் மேல குறைவா இருக்கும். ஏன்னா எதை சொன்னாலும் அம்மா இதை சொல்லுவாங்க, எதை சொன்னாலும் அப்பா இப்படி பண்ணாதாம்மா. சோ அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குது, அந்த நம்பிக்கையற்ற சூழலை உருவாக்குது. பட் அது நம்ம வந்து செய்யக்கூடாது. நம்ம பிள்ளைங்கள் எவ்வளவு ஃப்ரீனாலும் நம்ம கிட்ட அவங்க அணுகிறதுக்கு, எந்த விஷயத்தை குறித்து அணுகுவதற்கு ஃப்ரெண்டுனா தானே. ஃப்ரெண்டுனா அர்த்தம் என்னங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஐயோ, கேட்கக்கூடாத கேள்வி கேட்ட மாதிரி சிஸ்டர் பார்த்துட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க தானே? இப்ப இல்லைங்க, நான் இப்ப கேட்கல. நீங்க யூத்தா இருந்த போது உங்களுக்கு தோழிகள் தோழர்கள் இருந்தாங்கல்ல? நமக்குன்னு பர்சனலா ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? என்ன விஷயம்னாலும் அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்றதுக்கு அவங்கள தேடி ஓடுவோம்ல. வாலிப நாட்கள் அப்படித்தானே இருந்தோம். எவ்வளவு தூரம்னாலும் முதல்ல ஃப்ரெண்டை பார்க்கணும், ஃப்ரெண்டை பார்க்கணும். அப்பா அம்மா சத்தம் போடுவாங்க, அப்படி என்னடா அவங்ககிட்ட இருக்கு அப்படிம்பாங்க இல்ல. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு, ஏன் என்னன்னாலும் மனம் விட்டு பேசுறது தன்மை. அதை நீங்க செய்யுங்களேன். பெற்றோர்கள் நீங்க செய்யுங்க, இறங்குங்க. ரொம்ப கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஏன்னா நம்ம எல்லாம் வந்துட்டு எப்படின்னா அப்படியே இப்படியே வளர்ந்துட்டோம். இப்படி எல்லாம் வளர்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. நம்ம பெற்றோர்கள் அப்படி வளர்த்திருக்கலாம், ஆனா நம்ம பிள்ளைகள் நம்ம அப்படி வளர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம ட்ரூத்தை தெரிஞ்சிருக்கிறோம். நம்மளுடைய அன்பு தகப்பன் நம்மளை எந்த அளவுக்கு பிளெக்சிபிளா வளர்த்துறார், எவ்வளவு அன்பா கையாளுறார், நம்ம எவ்வளவு நம்பிக்கையோட அவர் இடத்துல சேருவதற்கு ஏதுவான பாக்கியத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த மாடலை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படியே கொடுக்கணும். அதனால வாலிப பிள்ளைகளை கையாளுவதுல பெற்றோர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மூமெண்டா இருக்கணும். அவங்க எதுனாலும் நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கு ஏதுவான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். ஒரு நம்பகத்தன்மையை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல நீங்க செலவுக்கு அவங்க கிட்ட காசெல்லாம், ஏன்னா வாலிப பிள்ளைங்களுக்கு செலவு காசுலாம் கொடுப்போம் இல்லையா? நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? கேட்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கு பயமா இல்ல கேட்க மாட்டோம்? ஓகே, பாருங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு செலவுக்கு நம்ம ஏதாவது காசு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சில பெற்றோர்கள் அன்னைக்கு தான் 100 வாங்கின 100 ரூபாய்க்கு கணக்கு கொடு. இல்ல பிள்ளைங்க வேலைக்கு கூட போயிட்டு இருக்கணும் இருப்பாங்க. இன்னைக்கு 10 ரூபாய் சம்பளம் இல்ல, 10,000 இல்ல, எங்க 10,000 ரூபாயில ஏன் 2,000 குறையுது, என்னென்ன செலவு பண்ண கணக்கு கொடு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, பக்கா ஆடிட்டரா இருப்பாங்க. வேண்டாம். பிள்ளைங்களுக்கு நீங்க எப்படி பயிற்றுவிக்கணும்? 100 ரூபாயை வாய்ச்சிக்கோ, செலவு பண்ணிக்கோ, இது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோ. சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படின்னா நீங்க அப்படியே செஞ்சிடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. 100 ரூபாயை ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோ, செலவு பண்ணு. செலவு பண்ணிட்டு பத்தலைன்னா அப்பா கிட்ட கேளுப்பா, நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா என்ன செலவு பண்றியோ அதை நீ கணக்கு வச்சுக்கோ. முடிஞ்சா அதுல ஏதாவது உன்னால சேமிச்சு வைக்க முடியுமா? ட்ரை பண்ணு. அப்பா தான் உனக்கு கொடுக்குறனே, நீ செலவு பண்றதுக்கும் சேமிக்கவும் தயங்க வேண்டாம். அப்பா உனக்கு கேட்கிறேன், நீ பத்தலைன்னா கேளுப்பா. அப்பா உனக்காக தானே சம்பாதிக்கிறேன், உனக்காக தானே இதெல்லாம், உனக்கெல்லாம் வேற யாருக்கு? இந்த மாதிரி அன்பான வார்த்தைகளால அவங்கள தேற்றி நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சீங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்? பாக்கெட்ல இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க அப்பாவுக்கு தெரியாம, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி என்ன செலவு பண்றாங்களோ நீங்க கேட்கவே வேண்டாம், அவங்களே கணக்கு. அப்பா அன்னைக்கு 100 ரூபா கொடுத்தீங்கல்ல,
நான் 20 ரூபா வச்சிருக்கிறப்பா, 80 ரூபாய் இப்படி செலவு பண்ணிட்டப்பா, 20 ரூபாய் நான் சேவிங்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறப்பா, இனி அடுத்து கொடுங்கப்பான்னு நிக்க மாட்டாங்க. நீங்களே கொடுக்குற மாதிரி அவங்களுடைய ஹேபிட் வந்து மாறும். ஆனா இதெல்லாம் நீங்க வந்து ஏதோ 2 முறை செஞ்சேன் பிரதர், ஏதோ ஒரு வாரம் செஞ்சேன் பிரதர், ஒரு மாசம் செஞ்சேன் பிரதர், செட் ஆகல பிரதர், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பழக்க வழக்கம். பழக்க வழக்கம்ன்றது வந்து போக போக தான் வரும். உடனடியாவே நம்ம எதிர்பார்க்க கூடாது பிள்ளைங்கள் கிட்ட. ஸோ அது போக போக வரும்போது கண்டிப்பா அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க உங்கள. அப்போ வாலிப பிள்ளைங்களை கையாள்ற விதத்துல ரொம்ப முக்கியமா நம்ம வந்து கவனிக்க வேண்டிய மேட்டர் இது. ஃப்ரெண்ட்லி மேனர்ல வந்து அவங்கள கையாளணும். 2வது விஷயம், இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த மொபைல் இல்லைங்களா? ஆண்ட்ராய்டு ஃபோன் ரொம்ப பெரிய ஆபத்து. பிள்ளைங்கள் மேல அன்புல, சரி என் பிள்ளை மேல அன்பா இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கேன், ஒரு கிஃப்டா மொபைல் கொடுத்துருக்கிறேன், தப்பே கிடையாது, வாங்கி கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு அது இல்லாம உலகம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க. அது அதுக்குரிய அதை ஹேண்டில் பண்ற, அதை கையாளுற பக்குவம் வயசு இருந்தா கண்டிப்பா வாங்கி கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே படிக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களும் ஸ்கூலு காலேஜ்னு அதுவே ஆகி போயிடுச்சு, தவிர்க்கவே முடியாது. ஆனா ஒரு சீரியஸ் மேட்டர், அந்த பிள்ளைங்க அந்த மொபைலை யூஸ் பண்றது சரியா யூஸ் பண்றாங்களா, சரியானதை யூஸ் பண்றாங்களா? ஏன்னா சில நேரத்துக்கு தெரியாம கூட அவங்க சில விஷயங்கள அதுல பார்க்க வேண்டியதாயிடும், அதாவது கையாள வேண்டியதாயிடும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ பிள்ளைங்க மொபைலை யூஸ் பண்ணும்போது, அது சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரிய பிள்ளைங்களா இருக்கட்டும், பெற்றோர்களுடைய மேற்பார்வை மிக மிக அவசியம். இன்னைக்கு நீங்க மொபைல தெரிஞ்சிருக்கிறத விட பிள்ளைகள் வந்துட்டு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அதிகம். உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னே புரியாது. ஆனா பிள்ளைங்க பூந்து விளையாடுவாங்க. சோ இது ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு உண்மையிலேயே. ஆனா அப்படி ஒருவேளை அந்த கேப் இருக்கக்கூடிய, அந்த நாலேட்ஜ் கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஞானமா செய்ய வேண்டியது இருக்கு. ஒருவேளை அதை பத்தி தெரிஞ்ச நம்ம சகோதர சகோதரிகள் கிட்ட உதவியை நாடலாம். எதுக்கு தெரியுங்களா? அந்த பிள்ளைங்கள் என்ன பாக்குறாங்க, ஏது பாக்குறாங்க, ஒரு உங்க மொபைலுக்கு கனெக்ஷன் வரும். அவங்க என்ன பண்றாங்க எல்லாமே உங்க மொபைலுக்கு வர வைக்க முடியும். நீங்க பார்த்துக்க முடியும் ஒரு மேற்பார்வை. அதே நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் வந்துட்டு சைல்டுன்னு கொடுத்தீங்கன்னா, அவங்க பண்றதெல்லாம் பெற்றோருடைய மெயிலுக்கு அப்படியே பாஸ் ஆகும். சில விஷயங்களை நீங்க ஞானமா அவங்களுக்கு பண்ணுங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வந்து மொபைல் பார்த்துட்டாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு பார்க்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்க கூடாது. இது வந்து எங்க வசனத்திற்குன்னு கேட்கக்கூடாது. இந்த நாளுக்கு நம்ம ஞானமா பெற்றோர்கள் நடக்கணும், பொறுப்பை உணர்ந்து. அப்போ பெற்றோர்கள் குழந்தைங்க மொபைல் பார்த்தாங்கன்னா, வேலை என்னவா இருந்தாலும் உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் கூட. அவங்களோட நீங்களே என்ன சொல்றது, இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இடையில இடையில அவங்க கூட நீங்களும் அது சம்பந்தமா பேசிக்கிட்டே இருங்க. அதை குறித்து கலந்துரையாடுங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அவன் என்ன பண்றான், ஏது பண்றாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணாலும் அப்பாவுடைய அம்மாவுடைய மேற்பார்வை இருக்கு, அது தெரியணும் அவங்களுக்கு. அப்ப மொபைலை கையாளுற விஷயத்துல ரொம்ப வெள்ளந்தியே இருக்கக்கூடாது பெற்றோர்கள். அதே மாதிரி முழு கட்டுப்பாடு நீங்க மொபைல வைக்கவும் கூடாது. வச்சீங்கன்னா ரொம்ப சிரமம் கொடுக்கும். ஏன்? நீங்க இன்னைக்கு தடை போட்டீங்கன்னா அதை அவன் பைபாஸ் பண்ணி போவான் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா. இப்போ உங்க மேற்பார்வை கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகும். அவன் வெளியே என்ன பண்றான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால பிள்ளைங்க உங்களிடத்துல ரொம்ப வெளிப்படையா இருக்கிறதுக்கு அனுமதிங்க. அவங்க வெளிப்படையா உங்க மொபைலை வந்து யூஸ் பண்றதுக்கு அனுமதிங்க. அப்படின்னா நீங்க ஒரு லாக் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த லாக் அவனுக்கு தெரியணும். நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறோம், அவங்க ஓப்பனே பண்ண முடியாத மாதிரி லாக் எல்லாம் போட்டு வச்சுக்கிறது. ஃபேமிலிக்குள்ள அது இருக்க வேண்டாம். பெற்றோர், பிள்ளை, கணவன், மனைவி ஒரு வெளியரங்கமா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெளிப்படைத்தன்மைன்றது குடும்பத்தினுடைய மனநலத்தை அதிகம் பண்ணும். அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த உறவை ரொம்ப உறுதியாக்கும். நீங்க லாக் போட்டு வச்சு அவங்க உங்களை கேட்கற மாதிரி நீங்க எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தா உங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பண்ணாதுங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ள அது பண்ணாதீங்க. நீங்க லாக் பண்ணி வச்சாலும் குழந்தைங்களுக்கு தெரியட்டும். நிறைய குழந்தைகள் வந்துட்டு பெற்றோர்கள் கிட்ட அந்த கஷ்டத்தை வாங்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க எந்த விஷயத்த நல்லா இழுத்து பிடிக்கிறீங்களோ அது வீரியமாகவும் மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? எந்த விஷயத்த ஃப்ரீயா விட்டு உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது அவங்க மனதை தாக்கம் செய்யாது. இல்லைன்னா அதையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம கற்றுக்கொண்டோம்.
அதையே சிந்திப்பாங்க. அப்பா எப்போ தூங்குவார், மொபைல் எடுக்கலாம், அப்பாவுக்கு தெரியாம எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாம், அதையே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. பிளான் பயங்கரம் போடுவாங்க. பண்ணாதீங்க பெற்றோர்கள் அந்த தப்பு. செய்யவே கூடாது. பிள்ளைங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கணும். பாருங்க, நம்ம வீட்ல நம்ம பிள்ளைங்க சுதந்திரமா இருக்காம வேற எங்க போய் இருக்க போகுது? நம்ம வீட்ல சுதந்திரமா இருக்கு, நம்மள அனுமதிக்கணும். சந்தோஷமா விளையாடணும், அது விரும்பினதெல்லாம் செய்யணும். ஆனா எந்த பாதிப்பும் இல்லாம கவனிக்க வேண்டியது மாத்திரம் நம்முடைய மேற்பார்வை வச்சுக்கணும். அது போதும், பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க. சோ இதுதான் வாலிபர்களுடைய விஷயத்துல. வேற இது சம்பந்தமா உங்களுக்கு கேள்வி இருக்கா? சில விஷயங்களை பொதுவுல இருந்து பேசும்போது ஒரு லிமிட்டா தான் பேச முடியும். அது நீங்க சகோதர சகோதரிகள் கொஞ்சம் புரிஞ்சுட்டுங்க. அவங்களும் உடன்படிக்கை செஞ்சிடணுங்கிற ஒரு பாயிண்ட்ல ஃபோர்ஸ் பண்ற வேலையை செய்யறாங்க. அது சம்பந்தமா கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்ல இல்ல, அது சம்பந்தமா கேள்வி இல்ல. ஆனா நல்ல கேள்வி, நல்ல கேள்வி புதர் கேட்கிற, நம்ம அது கூட ஷேர் பண்ணலாம். பொதுவாக இன்னைக்கு வாலிப நிலையில, அதாவது புது சிருஷ்டி பெற்றோரா வந்திருப்பாங்க. தங்க பிள்ளைகள் வந்து குழந்தைகளா இருந்து வாலிபரா இருக்கலாம், அல்லது வாலிப நிலையில அவங்களும் இருக்கலாம். ட்ரூத்துக்குள்ள வரும்போது, இவங்க வரும்போது, அவ பெற்றோர்களுடைய மன விருப்பம் என்னவா இருக்குன்னா, நம்ம பிள்ளையும் என்ன ஆகணும், உடன்படிக்கைக்குள்ள வந்தே ஆகணும், கொண்டு வந்தே ஆகணும் பெற்றோர்கள். அப்படி இல்லைன்னா அந்த பெற்றோர்கள் சரியான பெற்றோர்களா இல்ல சரியா இல்லாத பெற்றோர்களா? சரியில்லாத பெற்றோர்கள். பிள்ளைகளை கூட வந்து உங்களால ஸ்தூத்துக்குள்ள கொண்டு வரல முடியலன்னா நீங்க என்ன புது சிருஷ்டி? நீங்க பெத்த பிள்ளைங்களே உங்களால ட்ரூத்ல கொண்டு வரணும்னா நீங்க என்ன புது சிருஷ்டி? நீங்க எப்படி இந்த பாதையில ஜெயிக்க போறீங்க அப்படின்னு யாராவது நினைச்சீங்க, அதோட மோசமான தப்பு எதுவுமே இல்லை. மோசமான தப்பு வேற எதுவுமே கிடையாது. ஏன் வசனத்தை கவனிக்கணும். உங்களை யார் அழைச்சா? பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால். ஆனா பிள்ளைகள் வந்து சத்தியத்துக்குள்ள வரணும், அவங்களும் தேவனுக்கு ஏற்ற பிரியமான வாழ்க்கை வாழணும். ஆசை இருக்கட்டும், ஜெபத்துல வைங்க, அதோட நிப்பாட்டாதீங்க. நீங்க ஒரு புது சிருஷ்டி அப்பாவா அம்மாவா பிள்ளைங்களை கையாளுங்க. உங்க அன்பை பார்க்கும். நீங்க சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு, அப்பா முன்ன நான் எப்படி இருந்தேன்லப்பா உனக்கு தெரியும்ல, ஆனா இவங்ககிட்ட எவ்வளவு லவ்விங்கா இருக்கேன்ல, எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்குல்ல, நீ ஏன் சொல்லு, ஏன் எப்படி அப்பாவுக்குள்ள இந்த கேரக்டர் வந்துச்சு, நீ ஏன் சொல்லு. பிள்ளைங்களை தூண்டுங்க. ட்ரூத் தெரிஞ்சிட்டதுனால அப்பா எவ்வளோ அன்பா உங்ககிட்ட இருக்கிறேன், எவ்வளோ ஃப்ரீயா சுதந்திரமா உன்னை நான் கையாளுறேன். ஏன் தெரியுமா? எனக்கு சொல்லி கொடுத்த நம்ம எல்லாருடைய அப்பா அப்படிப்பட்டவரா இருக்கிறார். புரிய வைங்க. அந்த குழந்தைக்கு நம்முடைய பரலோக தகப்பன் மேல அன்பை வர வைங்க. சரி, இந்த வாழ்க்கை எவ்வளவு இனிமையான வாழ்க்கை புரிய வைங்க. உட்காந்து 53 கேளு, உனக்கு 20 வயசு ஆச்சு, 15 ஆச்சு, இனி நீ ஒரு வருஷம் போய் ட்ரூத்த கேளு, அந்த வேலை பண்ணாதீங்க. பிள்ளைங்க விரும்பி வருவாங்க. நீங்க ஒரு சரியான புது சிருஷ்டி அப்பா அம்மாவா நடந்து கொண்டிருந்தால். நீங்க கழுத்தை பிடிச்சு தள்ளவே வேண்டாம். சே, என்னுடைய அப்பா அம்மா தேர்ந்தெடுத்திருப்பாரு, எவ்வளவு இனிமையா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, நானும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில பயணிக்க கூடாது, என்னுடைய பரலோக தகப்பனை நாம ஏன் பிரியப்படுத்தக்கூடாது. அப்படி வரணும் பிள்ளைங்க மனசு வரும், நீங்க சரியான பெற்றோர்களா இருந்தா. அதனால யாரும் வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நல்ல மனநிலை இல்ல. அது அவங்களுக்குள்ள வந்து ஒரு வெறுப்பை உண்டு பண்ணும் ட்ரூத் மேல, நம்முடைய பரலோக தகப்பன் மேல, நம்ம ஐக்கியத்தின் மேலேயே வரும். அது வந்து நம்ம செய்ய வேண்டாம். 12 வயது வரைக்கும் 12 வயதுக்கு மேல அர்ப்பணத்தை பத்தி பேசலாம்னு சொல்றாரு. ஆனா ஃபோர்ஸ் வேண்டாம். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு நம்ம வாழ்க்கையில அதை நாம வந்து செய்து காமிச்சுன்னா பிள்ளைங்க கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நம்ம ரட்சகர் வந்து ஜீவன் கொடுக்கணும்னு ஏன் அந்த உணர்வு அவருக்கு வந்துச்சு? தேவனை பார்க்கிறார், அவருடைய கேரக்டர் கவனிக்கிறார். ச்சே, இவ்வளவு லவ்விங் ஃபாதர், இவருக்காக நான் என் வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும், எதனால எந்த எல்லைக்கும் நான் போறேன். வந்தாரு, செஞ்சார். சோ அதுதான் நமக்கு வசனத்துல அவரே பேசிட்டாரு. என் பிதா செய்கிறதாக நான் எதை காண்கிறேனோ, செய்ய சொல்லியெல்லாம் அப்பா ஒரு நாளும் சொல்லமா நான் போய் பலி கொடுத்துட்டு வாங்க சொல்லவே இல்லை. காண்கிறேனோ, பாக்குறாரு. சோ நல்ல எக்ஸாம்பிள். நம்ம பிள்ளைங்க பார்க்கணும். எதை பாக்குறாங்களோ
அப்படியே அவங்க செய்யறதுக்கு தூண்டப்படணும். அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களா நாமும் நம்மள காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி செஞ்சா நம்மளும் ஒரு நல்ல புது சிஸ்டம் டெவலப் ஆயிருப்போம். பிள்ளைங்களை காப்பாத்திடலாம். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புனா கண்டிப்பா ட்ரூத் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களா விரும்பி வர்றதுக்கு நாமும் நம்மை எந்த அளவுக்கு அங்க அதுக்கு உதவிகரமா இருக்கும்படியா பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா இந்த விஷயத்துல? ஓகே, இப்போ 3வது கேள்விக்கு போலாமா? கேள்வி இருக்குங்களா? 3வது கேள்விக்கு போலாம். 3வது கேள்வி, சபை கூடுகை மற்றும் சகோதர ஐக்கியத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு தடையாக அவிசுவாசியான கணவனோ அல்லது மனைவியோ காணப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? சகோதர ஐக்கியத்துல நம்ம அதாவது உடன்படிக்கை பண்ணிட்டோம். அது கணவன் மனைவியில யாரோ ஒருத்தர். ஆனா இப்போ இன்னொருத்தரால அதாவது உடன்படிக்கை செய்யாத, சத்தியம் தெரியாத மனைவியால, இப்ப அடிஷனலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கூடுதலாக உடன்படிக்கை செய்த மனைவியாகவே இருந்தும் கூட சில நேரத்துல உலக ஆவியில நிறையப்பட்டு இருக்கும் போது கணவனுக்கு இதே மாதிரி சிரமம் இருக்கும். அல்லது மனைவி இருந்தா கணவனால சிரமம் இருக்கும். அதை நம்ம சேர்த்துக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, இப்போ அப்படி வரும்போது அவிசுவாசியான கணவனோ அல்லது மனைவியோ காணப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் விசுவாசி, அதாவது புது சிருஷ்டி, இன்னொருத்தர் புது சிருஷ்டி இல்ல. ஆனா ஐக்கியத்துக்கு போகக்கூடாது, சத்தியத்தின்படி நடக்கிறதுல கூடாது, இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்போது சம்பந்தப்பட்ட அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஏதாவது தோணுதுங்களா? என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். வெரி குட். அப்புறம் கிரியினால ஆதாயப்படுத்தலாம். வெரி குட். அப்புறம் ஓகே, பொதுவாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாதைய நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோமோ அப்படித்தான் சில விஷயங்களை கையாளுவது என்பது இருக்கும். இப்போ கணவனோ மனைவியோ அவங்க ஒரு அவிசுவாசியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவிசுவாசம் இருக்கிறவங்களால பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ அந்த சம்பந்தப்பட்ட புது சிருஷ்டி முதலாவது சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த பாதை பாடுகள் நிறைந்த, உபத்திரவங்கள் நிறைந்த பாதை. முதல்ல இது மறக்கக்கூடாது. அடேங்கப்பா, உங்க மனைவி அல்லது கணவன் உங்களுக்கு அப்படியே பூ போட்டு அப்படியே வாழ்த்தி அனுப்பணும். நீங்களும் சந்தோஷமா அப்படியே உட்காரணும். அப்படியே உட்கார்ந்த கையோட அப்படியே ஆடாம அசையாம அப்படியே போகணும். மனைவி அங்க நின்று வரவேற்கணும். வாங்க, இன்னைக்கு நல்லா போடுச்சா, ரொம்ப சந்தோஷம், வாங்க, இப்படி வரவேற்கணும். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? பிரியமானவர்களே, இது அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. பூக்களால நிறைந்த வாழ்க்கை இல்லை. முற்களாலும் சில நேரம் நெருப்புகளாலும் சுடு மணலாலும் நிறைய பெற்றிருக்கிற பாதை என்பது எத்தனையோ முறை நம்ம கேட்டாச்சு. அப்ப இந்த பாதையில அப்படி நம்ம பயணிக்கும் போது வரக்கூடிய சோதனைய, பாடுகளை, உபத்திரவங்களை நம்ம என்னதான் நினைக்கணும்? என்னதான் நினைக்கணும்? இந்த பாதைக்கே உரிய அனுபவங்கள்ல தேவன் என்ன நடத்தி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு காலத்தை நடத்துவார்? ஒரு 2 வருஷம், 3 வருஷம், அப்புறம் எப்படியும் என்னுடைய மனைவி சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். சில சகோதரர்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. டார்ச்சர் பண்ற மனைவின்னு சொல்லிட்டு, வேறு எப்படியாவது என் மனைவிக்கு 53 எடுத்து முடிச்சிருங்க பிரதர், அவங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு இங்கிலீஷா வர்றதுக்கு பிரச்சனையே இல்லை பிரதர் அப்படின்னு நினைச்சிடுவாங்க. அடேங்கப்பா, அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை டபுள் ஆகும். ஏன்னா புது சிருஷ்டி கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்குள்ளேயே பிரச்சனை எவ்வளவு இருக்கு அப்படின்றது நீங்க பிராக்டிக்கலா பார்க்கணும். அனுபவங்கள் என்பது நீங்க எந்த நிலையில இருந்தாலும் கடந்து போகப்பட வேண்டியது. அதை எடுத்து போடப்பட மாட்டாது. அதுக்கு உட்படுத்தி தான் ஆகணும் உங்களை நீங்க.
மாற்றமே இல்லை. பிரியமானவர்களே, இது நம்ம புரிஞ்சிருக்கணும். அப்ப இது என்னுடைய பாதையில நான் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஏதுவாக, கர்த்தருடைய அடிச்சூழல நான் உறுதியாகுவதற்காக, இன்னும் நான் அவருடைய வளர்ச்சியில உறுதியாகுவதற்காக, மெருகேறுவதற்காக எனக்கு அனுமதிக்கப்பட்ட அனுபவம் என்று உணர வேண்டும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய மைண்டு. அதெல்லாம் இருக்கு பிரதர். ஆனா கூடுகைகளுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க பிரதர். பூட்டு போட்டு வச்சிடுறாங்க பிரதர். நான் என்ன பிரதர் பண்ணுவேன்? பைக் எடுத்தா பைக்கு சாவியை பிடுங்கி வச்சிடுறாங்க பிரதர். கார் எடுத்தா கார் சாவி பிடிங்க. நான் என்ன பிரதர் பண்ணுவேன்? அப்போ ஒரு கணவனா நீங்க அல்லது மனைவியா நீங்க சில விஷயங்களை தவறி இருக்கிறீங்க. ஒரு புது சிருஷ்டி மனைவியாக அல்லது கணவனாக நியாயமா செய்திருக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்புகள்ல தவறு செய்திருக்கிறீங்க. ஏன்னா உங்க மனைவி எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், மனைவி மனைவி தானே, அவங்க உங்க சரீரம் தானே, அவங்களும் ஒரு மனுஷி தானே, ஒரு லிமிட் தானே அவங்களுக்கும் இருக்கும். இல்ல உங்க கணவனே இருந்துட்டாலும் அவரும் ஒரு மனுஷன் தானே. புரியுதுங்களா? அந்த பார்வை நம்ம பார்க்கணும். ஒரு மனுஷன் தானே. அப்ப என்னதான் பண்ணாலும் எல்லாரும் உணர்வுள்ள மனிதர்கள், உணர்வு நிறைந்தவர்கள். நீங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்துட்டா என்ன ஆயிடும்? ரொம்ப சரியாயிடும், ரொம்ப சரியாயிடும். ஆனா உடனடியா நீங்க எதையுமே எதிர்பார்க்க கூடாது. இப்போ ஒருவேளை கணவனா இருந்தா உங்க மனைவி புது சிருஷ்டியா இல்லாம இருந்தா நீங்க நியாயமா என்ன செய்யணும் உங்க மனைவியை ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு? இப்படி கேட்டா கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒருவேளை முதல்ல மனைவிமார்கள் கேட்கலாம். மனைவிமார்கள் புது சிருஷ்டி, கணவன்மார்கள் புது சிருஷ்டி இல்ல. அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு வசனங்கள்ல இருக்கிற ஆலோசனை என்ன? கீழ்ப்படிதல். குட். அப்புறம் வசனம் 1 பேதுரு 3:1-2 நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. 1 பேதுரு அன்புகளே, மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது வெளிப்படையாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடத்தையை அவர்கள் பார்த்து கோபம் ஊற்றி மனைவிகளின் நடத்தையினாலேயே ஆதாயம். எவ்வளவு எளிமையான வார்த்தைகள். உங்க மனைவி ரொம்ப ரஃபா இருக்காங்களா? நீங்க சாரி, இது மனைவிக்கு சொல்லப்பட்டது. மனைவி உங்க கணவன் அப்படி இருக்கிறாங்களா? என்ன செய்யணும்? அவங்களுக்கு எப்படியாவது 53 நுழைக்க வைக்கிறதுக்கு ஐடியா எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு உங்களுடைய கற்புள்ள நடக்கைய காமிங்க. உங்களுடைய அந்த கற்புள்ள நடக்கைய பார்த்து அவர்களை நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமா? முடியுமா? முடியும்ங்கிறது வாசனம். முடியும் கண்டிப்பா. அட்லீஸ்ட் அது இல்லைனாலும் கூட கணவனுடன் நீங்க ஒரு நன்மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? நீங்க புது சிருஷ்டியா வாழ்றதுக்கு எல்லா விதத்துல அவர்கிட்ட சப்போர்ட் இருக்கும். அப்ப இங்க பொதுவா கணவன்மார்கள் இடத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு வருது புது சிருஷ்டி மனைவிக்கு என்று சொன்னா, மனைவி செய்ய வேண்டியது செய்யணும். வீட்டுல கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டிய நேரத்துக்கு செய்யணும். எனக்கு மீட்டிங் இருக்கு ஆன்லைன்ல, இது என்னுடைய ஸ்டடி நேரம், வால்யூம் ஸ்டடி இருக்கு எனக்கு, நான் இது பைபிளை படிக்கிற நேரம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்களும் சர்ச்சுக்கு தானே போயிட்டு இருக்கிறீங்க, பண்ணாதீங்க. அவர் வீட்டுல இருந்தாருன்னா அது அவருக்கான நேரம், அவருக்கு உரிமையான நேரம், அது கொடுத்துதான் ஆகணும். கொடுத்து ஆகணுங்கிறது உங்களுடைய பொறுப்பு. பிரியமானவர்களே, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது சகோதரர்களுடைய பொறுப்பு. அவர் அதை விரும்புறாருன்னா அவர் இடத்துல அந்த டைம் நீங்க கொடுக்கணும். ஒருவேளை அவருக்கு கொடுக்க வேண்டிய டைம் எல்லாம் போக மீதி நேரம் நீங்க என்ன பண்ணலாம்? அவர் கொடுக்குற டைம்னு சொன்னா ஒன்னா காலையில அல்லது ஈவினிங், இடைப்பட்ட கேப் என்ன பண்ணலாம்? எவ்வளவு நேரம் இருக்கு. சில நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். சமீபத்துல அதெல்லாம் நம்ம கேள்விப்பட முடிஞ்சிச்சு. சில சகோதரிகளுடைய ஸ்டடி குரூப் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்டடி குரூப்னால கணவன்மார்களுக்கு ஒரே டார்ச்சர்னு சொல்றாங்க. கேட்டா இந்த டைம் எங்களோட ஸ்டடி நேரங்கிறாங்க, அந்த ஸ்டடிங்க போறாங்க, இந்த புக்குன்றாங்க, அந்த புக்குன்றாங்க. எதை கேட்டாலும் அங்க இருக்கு, எடுத்துக்கோங்க, என் ஸ்டடியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
அப்படி சொல்லுவாங்க. ரூம் போட்டு தாள் போட்டுக்கிறாங்க புதர். எவ்வளவு மோசமான தப்பு இல்லைங்களா? எங்க தேவன் அப்படி நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு? உறவை பாதிக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம அறியாம செய்யணும், பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு வசனம் என்ன சொல்லுது? பலி இல்ல, முதல்ல எதை காமிக்கணும்? அதுதான் நீதி. அதுதான் நீதி. நீதி அதை தான் சொல்லுது. கீழ்ப்படைங்க. என்ன கற்றுக்கொண்டாங்க இதுக்கு முன்னாடி, அதுக்கு கீழ்ப்படைங்க. அப்புறம் நீங்க பலி செலுத்துறதெல்லாம் பண்ணலாம். சோ முதல்ல கீழ்ப்படைங்க. இப்ப கீழ்ப்படைங்கன்னு சகோதரிகளுக்கு சொல்றது யாரு? அவங்க கணவன்மார்களா? யாரு சொல்றது? நம்ம எல்லாருடைய மனவாளன்னு சொல்றாரு கீழ்ப்படையணும். அப்ப உண்மையிலேயே நம்ம யாரு கீழ்ப்படைகிறோம்? அவருக்கு கீழ்ப்படையணும். நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பு. அப்ப கணவனுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும். ஒருவேளை அதுல தவறிட்டா சில வரிகள் வாசிக்கலாமா? கொடுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்க வாசிக்கலாம். அவர்கள் காண்பித்த பூலோக புருஷனுக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அது நிச்சயமாகவே காணாமல் பரலோக மனவர்களுக்கு உண்மை இல்லாதவர்களாக இருப்பதை நீங்க உங்க பூலோக கணவனிடத்துல எந்த அளவுக்கு அவருக்கான கடமைகளை வேத வசனங்களின் படி செய்து உண்மையை காண்பிக்கிறீங்களோ, அது எதை காண்பிக்குது? காணாத பரலோக மனவாளனுக்கு நீங்க உண்மையா இருப்பதை காண்பிக்குது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஆனா நம்ம கண்ணு முன்னாடி யார் வந்துடுறா? யார் வந்துடுறாங்க? கணவன் வந்துடுறாரு. இல்ல, கணவனை பார்க்கும்போது அப்படியே கண்ணு மூடிட்டாங்கன்னா அப்படியே கொம்பெல்லாம் வச்சு நகமெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அப்படி இருக்க வேண்டாம். இந்த கணவர் தானே. நீங்க கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா அவரால் உங்களை நேசிக்க தான் முடியும். அதை தவிர வேற எதையும் அவரால் செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு எதிர்பார்க்க கூடாது. சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் எடுக்கலாம். ஆனா வேத வசனம் பொய்த்து போகாது. கண்டிப்பா அது நிறைவேறும். ஆனா அது வரைக்கும் நம்முடைய புது சிருஷ்டி நல்ல மாற்றத்துக்கு மறுரூபம் ஆக்கப்பட்டுட்டு இருக்கும். ஸோ அது ரொம்ப அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ அதனால இது மனைவிக்கு. அதே போல கணவன் எடுத்துக்கிட்டா, கணவன் புது சிருஷ்டி, ஆனா மனைவி புது சிருஷ்டி இல்லை. ரொம்ப டார்ச்சர் ஆகுது, அதாகுது, இதாகுது. இருக்கும் கண்டிப்பா. இது உபத்திரம் நிறைந்த காலப்பகுதி கண்டிப்பா இருக்கும். அப்ப கணவன் என்ன செய்யணும்? மனைவியை நேசிக்கிற விதத்துல நேசிக்கணும். புதர், மனைவிக்கு பீரோல பாருங்க புதர், எங்க வீட்டுல வாங்க புதர் ஒரு நாளைக்கு. இவர் நண்பர்லாம் அறிமுகப்படுத்திட்டு கூட்டிட்டு போவார். ஏன்னா புதர்ன்னு சொன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான், அங்கேயே நில்லுன்றுவாங்க. அதனால வீட்டுல அதை எதையும் சொல்லி கூட்டிட்டு போவாரு. பாருங்க புதர், பீரோல பாருங்க புதர், சீக்கிரம் பாருங்க புதர், இங்க பாருங்க புதர், நகையை பாருங்க புதர், புதர் இங்க பாருங்க புதர், அங்க பாருங்க புதர், என் மனைவி நான் எவ்வளவு நேசிக்கிறேன் புதர், நீங்க என்னமோ சொல்றீங்க புதர், பாருங்க புதர். மனைவியை நேசிக்கிறதுக்காக கணவன்மார்கள் அவங்க பிரியப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததற்கு ஒரு அன்புக்கு அடையாளமாக சொல்லுவதை கவனிக்க முடியுது. சரிதானே? அன்பு இருந்ததுனாலதான் நான் வாங்கி கொடுத்தீங்க. கரெக்டு தானே? கரெக்டு தானே? கரெக்டு தான் இல்லையா? கரெக்டு தானே? இல்லையா? பாத்தீங்களா? சகோதரிகள் சைடு இருக்கிற பதில கவனிக்கிறோம்ல. பிரியமானவர்களே, மனைவிமார்களுடைய சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். பொதுவா கணவன் அதை வாங்கி கொடுத்தாரு, இதை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவதை காட்டிலும், என் புருஷன் மாதிரி என்னை நேசிக்கிறவங்க யாரும் இல்லை. ஒண்ணுமே இல்லை வீட்டுல, நேசிக்கிறேன்னு சொல்றீங்க.
அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிறது வேற. அவங்க நகையோ, உங்ககிட்ட இருக்கிற பணமோ, இல்ல பொருட்களை வாங்கி குவிக்கிறதோ, இது எல்லாத்த காட்டிலும் நீங்க அவங்கள ஒவ்வொருவரும் எவ்வளவு அன்பா நேசிக்கிறீங்க என்பதுதான் பிரதர். இதுதானே பிரதர் நேசத்துக்கு அடையாளமா சொல்ல முடியும். வேற எப்படி பிரதர் நேசிக்கிறது? அப்படி ஆயிடுது இல்லைங்களா? ரொம்ப எளிமைங்க, ரொம்ப எளிமை. ஒண்ணும் இல்ல, தேவனுடைய சிருஷ்டிப்பை நம்ம கொஞ்சம் கவனிச்சிடலாம். ஒரு ஸ்திரியை தேவன் எப்படி சிருஷ்டிப்பு பண்ணார்? உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அப்புறம் இல்ல, கணவன்மார்கள் சொல்லுங்க. அப்புறம் ஆதியாகமம் 3:17 வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் பாவத்தை எடுப்பதற்கு நான் பூமி புண்ணியம் கற்கப்பட்டிருக்கும் அப்புறம் உனக்கு முன்னும் கைமுறைகளை நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் உன் முகத்தின் வேட்டையால் காப்பாற்றிருப்பாய். நீ மன்னித்திருக்கிறாய், மன்னித்திருக்கிறாய் என்றார். ஆதாம் தன் மனைவி 16 வாசிடுங்க. 16ஆம் அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் தெரிந்து பண்ணுகிறேன். வேதனையோட எழுதியிருக்கிறாய். உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை நான் சொல்லுவார் என்றார். நீங்க சொல்லுங்க, இந்த வசனத்துல மனைவியை, அதாவது ஒரு ஸ்திரியை தேவன் எப்படி உண்டு பண்ணார் இங்க இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் கரெக்ட். என்ன கரெக்ட்? ஆதாமுடைய எலும்புல இருந்து ஏவாளை உண்டாக்கினார். கரெக்ட், மாற்றம் இல்லை. ஆனா இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சிருக்கணும். 16வது வசனத்துல அங்க உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். 2 பாட்டு இருக்கு. ஒண்ணு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். எந்த மனைவிக்கும் தன் கணவனுடைய ஆளுகையின் கீழே, அரவணைப்பு கீழே இருக்கிறதா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பிடிக்கும் அவங்களுக்கு. அப்பா அம்மா கூட இருந்திருக்கலாம், ஆனா கல்யாணமாகி வந்துட்டா உலகமே அவங்களுக்கு யாருதான்? கணவன்மார்கள் தான். அதனாலதான் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இத யார் புரிஞ்சிருக்கணும்? கணவனா மனைவியா? கணவன்மார்கள் புரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கணவன்மார்கள் நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்? தன்னுடைய மனைவியை பத்தின சரியான புரிதல் இருக்கணும், இல்லைன்னா மனைவியை நேசிக்க முடியாது. அப்ப உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னா நீங்க தான் உலகம். அப்படின்னா நீங்க எது செய்யணுமோ அதை செய்யறத அவங்க ரொம்பவே விரும்புவாங்க. உதாரணத்துக்கு அன்றாட வாழ்க்கையில இதை அப்படியே அப்ளை பண்ணலாம். ஒரு டீ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீ எல்லாம் வாங்கிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? கணவன்மார்கள் டீ கொடுக்குறாங்க, காலையிலயோ மாலையிலயோ, இல்லை நீங்க வேலையை விட்டு வரும்போது டீ கொடுக்குறாங்க. சரி, உங்ககிட்ட கேட்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. சகோதரிகள், உங்க கணவர்களுக்கு நீங்க டீயை கொடுத்தீங்கன்னா காலையோ மாலையோ வேலையை விட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வாங்குவார் டீயை? நான் இதெல்லாம் வேணாம் சொல்லுவார், சொல்லலாம், இதெல்லாம் இல்லை. நம்ம கேட்டது பிராக்டிக்கலா. ஒன்னும் சொல்ல மாட்டார். அப்புறம் சொல்லுங்க. ஒன்னும் சொல்ல மாட்டார், ஒன்னும் சொல்ல மாட்டார். நல்லா இருந்தா கூட சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னாலும் சொல்ல மாட்டாங்க. இது இன்னும் ரொம்ப சிரமமான விஷயம். பிரியமானல, கொஞ்சம் சீரியஸா நம்ம கவனிக்கலாம். ஏன்னா வசனம் நமக்கு தேவன் வழி நடத்துறார். வசனங்கள் மூலம் கணவன்மார்கள் என்ன செய்யணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்க. நான் ஒரு சிம்பிள் விஷயம் தான் இது உதாரணமா நம்ம எடுக்கிறோம். அதாவது உங்க மனைவி எதை செய்தாலும் முதலாவது பாராட்டி பழகுங்க, பாராட்டி பழகுங்க. ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது, பாராட்டி பழகுங்க. இந்த கேரக்டருக்கு பேர் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு. அந்த தமிழ்ல வார்த்தை என்னன்னா, பாராட்டப்படக்கூடிய தன்மையை பெற்று இருப்பவங்க. அப்படின்னா கணவன் அவங்கள பாராட்டிட்டே இருக்கணும். வரங்க, அடுத்தது வரேன்.
அதுதான், அது எப்படி கையாளணுங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தூதன் அழகா அதுக்கு சில கைடன்ஸ் கொடுக்குறாரு, வசனங்கள் மூலமா கைடன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும், அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்கல்ல, காஃபி சுகர் இருந்துச்சோ சுகர் இல்லையோ, பால் இருந்துச்சோ இல்லையோ, கசக்குதோ எதோ ஒண்ணு விடுங்க, கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, முதல்ல நன்றி, தேங்க்யூ எடுங்க, முதல்ல எடுங்க, தேங்க்யூ. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணலாம், குடிக்கலாம் அப்படிங்கும். சரி பரவாயில்ல, மனைவி நின்றுட்டே இருப்பாங்க, நின்றுட்டு தானே இருப்பீங்க, ஏதாவது வாயிலிருந்து வருமா, நின்றுட்டே இருப்பீங்க. நீங்களும் மனசுல சொல்லிக்குவீங்க, இது ஒரு காஃபின்னு வேற கொடுத்துட்டாங்க, சரி 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 குடிக்கணும். அப்படி வேண்டாம், முதலாவது அவங்க மனசை பாருங்க. அதாவது குடும்பத்துல எல்லாருமே எல்லா வேலைகளும் செய்யறோம் தான், ஆனா மனைவிமார்களுடைய கொஞ்சம் ரியாலிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்மள 7 மணிக்கு வேலைக்கு போனோம்னா நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிப்போம், 6 மணிக்கு எந்திரிப்போம், கரெக்டா? பிள்ளைங்க 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா 7 மணிக்கு எந்திரிப்பாங்க. அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், குறைஞ்சபட்சம் 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணும். ஏன், கணவனுக்கு செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்யணும், விதவிதமா அவங்க கேட்டதை செய்யணும். அவங்களும் வேலைக்கு போறவங்களும் தான், இன்னும் ரொம்ப சிரமம் இருக்கு பாருங்க. முதல்ல இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாள் முழுக்க, அதுக்கப்புறம் வீட்டு பாத்திரம் தேய்க்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப உண்மையிலேயே கஷ்டம் இருக்கு, ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கு. பாத்திரத்தை தேய்க்கணும், அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, துணியெல்லாம் துவைப்பாங்க, ஓட்டெல்லாம் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, செல்ஃப் கிளீனிங், அதை கிளீனிங், இது கிளீனிங் அப்படிங்கக்குள்ள பிள்ளைங்க டான்னு வந்து நிற்கும், 3 மணி 4 மணி வரைக்கும். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டீ ஏதாவது கொடுத்து அப்படி இப்படின்னு ப்ரிப்பேர் ஆக அடுத்து கணவன் வந்து நிற்பார். அப்புறம் டின்னர் ரெடியாக, அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் போய் படுத்துக்குவாங்க. இவங்க பாத்திரத்துல அடுத்த நாள் காலையில செய்யறதுக்கு இப்பயே கழுவி வச்சாதான், கழுவி வச்சுட்டு அவாடா வந்து அடுப்போம். அதுக்குள்ள கணவன், எனக்கு தூக்கமே வரங்க மாட்டேங்குது, ஒரு காஃபி கிடைக்குமா, இருங்க வரேன் அப்படின்னு போயிட்டு டயர்டுதான், ஆனா போயிட்டு முகத்துல அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் செஞ்சுட்டு வந்து இருந்தாங்கன்னு கொடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் யாருக்காக செய்யறாங்க, குடும்பத்துல இருக்கிற ஒரு அங்கத்தின் மேல இருக்கிற அக்கறையில தானே செய்யறாங்க, அவங்களால முடிஞ்சது தானே செய்யறாங்க. ஆனா அவங்க பெஸ்டா செய்யணும்னா கணவன் கிட்ட இருந்து சில ஊக்கமான வார்த்தைகள் வரணுங்கிறத இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான அர்த்தம், அந்த புரிதல். ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்சதுக்கு அது நல்லா இருக்கோ இல்லையோ அது அடுத்தது, ஆனா முதல்ல அவங்களுடைய சிரமத்துக்கு மத்தியில நமக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா, அதை பாராட்டு பழகுங்க. ஏன்னா நன்றி சொல்லி பழகுறது தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அழகு, ரொம்ப பெரிய அழகு. நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட இருந்து அதை சொல்லணும், மனைவி கிட்ட சொல்லணும், பெற்றோர்கிட்ட சொல்லணும், சகோதர சகோதரிகளுக்கு சொல்லணும். ஒரு சின்ன சின்ன விஷயம் தேங்க்ஸ் சொல்லி பழங்க, ஒரு சின்ன வார்த்தை தேங்க்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நல்லா இல்லதான், உண்மைதான், பரவாயில்ல, கேட்பாங்க நல்லா இருக்கா காஃபி, காஃபி நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்கிற சென்ஸ் எந்த சென்ஸ், உங்களுடைய அன்பு, நான் அதை மதிக்கிறேன், உங்க அன்பை நான் மதிக்கிறேன். நல்லா இருக்கு, கொஞ்சம் சக்கரை கூடுதலா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், பாலை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், தூள் கொஞ்சம் தூக்கலா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சூடா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சொல்லி மாத்திரம் பாருங்க. அடுத்த நிமிஷம் அடுத்த காஃபி வரும். போடுவீங்களா போட மாட்டீங்களா? மனைவிமார்களுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகும், கணவன்மார்களுக்கு. ஏன்னா அந்த அன்பு அவங்க அந்த அந்த உணர்வு தாங்க இங்க மதிக்கப்படுது. அது ரொம்ப சீரியஸா புரிஞ்சுக்கணும். மேட்ரிங்க அதுதான். ஒருத்தரும் இது மனைவிக்கே மாத்திரம் இல்ல, கணவனுக்கு அதே தான், பெற்றோர் பிள்ளைகளுக்கும் அதே தான். சோ உணர்வுகள் மதிக்கப்படணும். எங்கே உணர்வுகள் மதிக்கப்படுதோ அங்க அன்பு கூடும். சீரியஸான விஷயம். உங்களுடைய உணர்வு என்னுடைய உணர்வு ஆண்டவர் மதிக்கிறார். அருமையான ஒரு வசனம் நம்ம உன்னத பாட்டுல இருந்து படிச்சோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நம்முடைய உணர்வை மதிக்கிறார்ப்பா. கொஞ்சம் கூட அசட்டை பண்றதே இல்லை. சிறு சிறு உணர்வுகளை கூட மதிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய பரலோக தகப்பன் அப்படிப்பட்டவரா இருக்கிறார். நீங்க நானும் அவருடைய பிள்ளைகளா இருந்துட்டு கூட இருக்கிற மனைவியினுடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பார்க்க முடியும், கண்டிப்பா பார்க்க முடியும். அவ குறைகள் தான் இருக்கு, பட் குறைகளை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும், அவ்வளவுதான். தொடர்ந்து அவங்க சரி பண்ணிக்குவாங்க. இது மாதிரி அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் பாராட்டணுங்கிறது அவங்களுடைய விருப்பம்.
எந்த கணவன் தன்னுடைய மனைவிய இந்த விதத்துல புரிஞ்சு பாராட்டுறாங்களோ கண்டிப்பா அந்த மனைவி ரொம்ப பாசமா இருப்பாங்க. ரொம்ப நேசமா அன்பா இருப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்களுடைய உணர்வை ரொம்ப அழகா டச் பண்ணியிருக்கிறீங்க. சோ அதான் விஷயம். நீங்க நானும் பிதாவை எவ்வளவு நேசிக்கிறோம்னா எப்படி? நம்முடைய ஆண்டவரை நீங்க நானும் நேசிக்கிறோம்னா எப்படி? நம்மளை மதிக்கிறாங்க, நம்ம உணர்வுகளை மதிக்கிறாங்க. மற்ற தெய்வங்களை போல இல்ல. நம்ம உணர்வுகளை மதிக்கிறாங்க. ஒரு ஒரு சிறிய உணர்வுகளையும் எப்படி கையாளணுமோ அப்படி கையாளுறாங்க. அது நம்ம மனசுக்கு இதமா இருக்கு. பிரியமானவர்களே, இந்த விஷயத்த புரிஞ்சு கணவன்மார்கள் செய்யணும். ஏன்னா அது 6வது வால்யூம்ல நீங்க படிச்சீங்கன்னா மனைவிமார்களுடைய இந்த கேரக்டரை அப்படியே எழுதியிருப்பார். நம்ம சொல்றது அதனுடைய சுருக்கத்தை தான் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். இந்த வசனத்துக்கு இன்னும் சில வசனங்களுக்கு கொடுக்கிற விளக்கமே நம்ம சுருக்கமா சொல்லியிருக்கோம். பிரியமானவர்களே, அப்ப கணவன்மார்கள் மனைவியை நேசிக்கிறது அடையாளமா செய்ய வேண்டியது எது இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு இல்லை. அதாவது பொருட்களை வாங்கி கொடுக்கறது பாசத்துக்கு அடையாளமா, அதெல்லாம் செகண்டரி. பட் அதோட முதன்மையானது அவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கணும், அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. அது ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு கருத்து சொல்ல வராங்கன்னா அந்த கருத்தை காது கொடுத்து கேட்கணும்னு விரும்புவாங்க. அதை நீங்க செய்யறீங்களோ இல்லையோ என்ன பண்ணணும்? ஒரு சரியான கணவன் அதை செய்யணும். ஒரு மனைவியுடைய உணர்வுகளை அவர் காது கொடுத்து கேட்கணும். அதனால பிரதர் ரசல் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கணவன் மனைவி அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரமாவது தனியா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். மனம் விட்டு பேசிக்கோங்க. ஒருவேளை முடியலையா, அடிக்கடி உங்களால எப்ப முடியுதோ அதை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க, மனசை விட்டு பேசிக்கோங்க. அங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும் சொல்லுவார். அப்ப அந்த உணர்வுகளை மதிக்கிறது செய்தா கண்டிப்பா அது நல்லபடியா முடியும். அதுல மாற்ற கருத்தே இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பா ஒரு கணவன் விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு கணவரா இருந்தா எந்த மனைவி என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா அவங்கள மதிப்பாங்க. அவங்களுடைய இது 6வது வால்யூம்ல இருக்கு. அவங்களுடைய சமய உணர்வுகளை அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க காலப்போக்குல. ஆனா உடனடியா அதை நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படி சொல்றாரு. சில நேரங்கள்ல சில தடைகள் இருக்கும். தடைகள் அன்பா ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் கூட நான் எக்லிஷா போகாம இருக்கவே முடியாது, போய் தான் தெரியும், என்ன வேணா ஆகட்டும், பண்ணாதீங்க, உட்காருங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய உணர்வை புரிஞ்சு நடந்துக்கோங்க. கொஞ்சம் தட்டி கொடுங்க, அவங்களோட டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாளடைவுல இது மாற்றம் ஆகும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு இதெல்லாம் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வேணா 6th வால்யூம்ல அதை படிச்சு புரிஞ்சுக்கோங்க. பட் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கணவன் மனைவி அவிசுவாசி இருக்கும்போது அவங்க இடத்துல எப்படிப்பட்ட நடக்கை இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். இது புது சிருஷ்டியா இருக்கிறவங்களுக்கும் ஒத்து வரும், அவிசுவாசியா இருக்கணும். ஏன்னா உணர்வு என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது நம்ம மதிச்சு நடந்தோம்னா கண்டிப்பா நீங்க மனைவியையும் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். மாற்று கருத்தே இல்லை. நாலாவது கேள்வி, குடும்பத்தில் மனைவியானவள் தனது கணவனுக்கு எந்தெந்த காரியங்களில் கீழ்ப்படிய வேண்டும்? நீங்களே சொல்லுங்க. உங்க கணவருக்கு நீங்க எந்தெந்த காரியத்துல கீழ்ப்படியலாம்? நீங்க இல்லை, சகோதரிகள் சொல்லுங்க. இது ஆப்போசிட் நடக்கும். சகோதரருக்கு சகோதரர்களுக்கு பூஸ்ட் ஆகும். அவங்களுக்கு எல்லா காரியத்திலையும் மனசு அப்பதான் ஆறுதல் ஆகுது. கணவர்கள் சொல்லும் போது மனைவி கிட்ட கேட்கும் போது இப்படி கணவர்கள் இடத்துல, ஆனா கணவன் மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க? அன்பா இருக்கணும் போது. அது இயல்புதான். பட் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும் என்பதுதான் அவசியம். ஆனா ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஒருவேளை அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அதாவது பரிசுத்தமற்ற காரியங்கள் இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நம்ம பரிசுத்தமற்ற காரியங்கள் அது தவிர்க்கப்படணும். அது என்னங்கிறது அவங்க மனசாட்சிக்கு நம்ம விட்டுறலாம். மற்றபடி சத்தியம் சொல்லுகிற அனுமதிக்கிற எந்த விஷயத்திலும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கணவன் மனைவி உறவு என்பது அது ஒரு விசேஷமான உறவு. இந்த பூலோகத்துல எங்கேயுமே இல்லாத, பூலோகத்தை தவிர வேற எங்கேயுமே இல்லாத உறவு. தேவன் ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் அந்த திருமண உறவுல நிறைவேறணும். அது கவனமா இருக்கணும். ஆகையினால எந்த விஷயத்திலும் கீழ்ப்படியணும் என்பதுதான் வசனம். உங்களுக்கு தெரியும்.
ரெண்டாவது, இறுதி முடிவு எடுப்பதை புது சிருஷ்டி கணவனிடமே விட்டுவிட வேண்டுமா? டிசிஷன் மேக்கர் இல்லையா? இறுதி முடிவு, ஃபைனல் டிசிஷன் குடும்பத்துல யார் எடுக்கணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க கூடாதா? அது அடுத்து. முதல்ல மனைவி அப்படி சொல்றத கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கணுமா? கண்டிப்பா கணவன்மார்கள் மனைவியுடைய ஆலோசனைக்கு காது கொடுக்கணும். பிரதர், காது கொடுத்துதான் பிரதர் ஏற்கனவே பிரச்சனையாச்சு, அதனாலதான் பிரதர் எவ்வளவு பிரச்சனையா இருக்குது. சோ அதான் சீரியஸ் மேட்டர். கேட்கணும். அவங்க ஒன்றும் உங்களை நிர்பந்திக்கவெல்லாம் கிடையாது. நிர்பந்திச்சாலும் அவங்கள கையாளணும். ஓகேமா, பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடனடியே நீங்க எந்த விஷயத்துக்குமே டக்குன்னு முடிவு எடுக்க கூடாது. அவங்களுடைய உணர்வு, மனநிலையை பார்த்து கொஞ்சம் முடிவுகளை எடுக்கணும். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம அதை பண்ணிடுவோம் இல்ல, அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. டக்குன்னு முடிவை அறிவிக்கிறது, அது தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். மனசை காயப்படுத்தும், உணர்வுகளை பாதிக்கும். இதெல்லாம் உறவுகளுக்குள்ள ரொம்ப சங்கடங்களை நிறைய கொண்டு வரும். அவங்க உணர்வை மதிங்க. முதல்ல அவங்க மனசு அந்த நிலைக்கு வருவதற்கு அவங்கள வழி நடத்துங்க. ஏங்க, இதுதாங்க நம்ம புது சிருஷ்டி வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். வரக்கூடிய ஜனங்களை அப்படித்தானே நம்ம செய்யணும். நீங்க ஹிட்லர் மாதிரி ரூல் பண்ணா என்ன ஆகும்? ஸோ அது ரொம்ப முக்கியம், நம்ம புரிஞ்சிருக்கணும். அப்ப மனைவியை கையாளுவதில் அல்லது கணவனை கையாளுவதில் உடனடியே முடியும் முடியாது எல்லாம் சொல்ல வேணும். அப்படிங்களா, கொஞ்சம் காத்திருக்கிறீங்களா, எனக்கு கொஞ்சம் இப்ப யோசிக்க முடியல, கொஞ்சம் வேலை பளுவா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா, இல்ல இதை பத்தி நாளைக்கு நம்ம கொஞ்சம் நிதானமா பேசலாமா? இல்ல அது முடியாதுங்கிற மனசு உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா நீங்க அப்படி சொல்றது மூலம் நீங்க என்ன பண்றீங்க? அவங்க சொல்றத மதிக்கிறீங்கன்னு உணர்வு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ மனைவிக்கு நீங்க கொடுக்குற அந்த டைம் என்ன பண்ண தெரியுங்களா? அவர் செய்யலனாலும் கூட பரவாயில்ல, காது கொடுத்து கேட்டாருல்ல, சந்தோஷம் வருதா இல்லையா? காது கொடுத்து கேட்டாரு, அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடும். அவர் செய்யலனாலும் அதை குறிச்சு அவங்க பெருசா எடுக்க மாட்டாங்க. சோ அப்போ இங்க இறுதி முடிவு கணவனுடையதாகவே இருந்தாலும் அந்த முடிவை கையாளும் விதம் இருக்கு. டக்குன்னு வெட்ட வேணும். உணர்வுகளையும் அந்த மனநிலையும் புரிஞ்சு, சூழலை புரிஞ்சு, எப்படி அவங்களுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தணும், இதெல்லாம் நம்ம தேவன் ஆவியை கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பயன்படுத்தணும். சோ அதனால இறுதி முடிவு கணவனுடையதான். அதுக்காக நான் தான் இறுதி முடிவு எடுப்பேன், நான் தான் தலை, நான் சொல்றது ராஜா மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்படியாமா, சரிம்மா செஞ்சுக்கலாம், இது கொஞ்சம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாமா, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, கொஞ்சம் வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, இப்போ நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பதில் சொல்ல சிரமம் இருக்கு. ஸோ அப்படி ரொம்ப அன்பான சில வார்த்தைகளை அவங்களுக்கு நீங்க கொடுத்தாவே போதுமானது. அதை அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, மனைவியானவள் வீட்டை திறமையாக நிர்வாகம் செய்யும் போது கணவன் என்ன பண்ணலாம்? புது சிருஷ்டி கணவன் தலை என்ற தனது ஸ்தானத்தை எப்படி மீட்டெடுப்பது? என்ன பண்ண புதர்? ஆரம்பத்திலே கல்யாணத்துக்கு அப்பயே எல்லாம் நடந்து போச்சு. இப்பெல்லாம் என்ன சொன்னாலும் எல்லாம் அவங்க தான் புதர், அதனால எதுவும் பண்ண முடியாது புதர். கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இதை நீங்க ஒரு புது சிருஷ்டி கணவனா இருந்து செய்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனைவி இதெல்லாம் நீங்களே பண்ணிடுங்க. ஏன்? அவங்களுக்கு உங்ககிட்ட கிடைக்கிற அந்த அன்பு அரவணைப்பு போதும், நீங்க கொடுக்குற அந்த நம்பிக்கை அது போதும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனைவிமார்கள் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப டஃப். ஆரம்பத்துல ஏன் செய்துட்டாங்க? உங்களை அவங்க கண்ட்ரோல்ல வைக்கணுங்கிறதுக்காக செஞ்சுட்டுப்பாங்க. ஏன்னா இது உலக வழக்கம் தானே இல்லையா? நம்ம கலாச்சாரத்துல இந்த குடும்ப விஷயத்துல பணம் கையாளுறதெல்லாம் மனைவிமார்கள் கிட்ட, வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட கொடுத்துருக்கிறது அது இயல்பாக இருக்கு. ஆனா புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும்.
ஆனா இதெல்லாம் ஓவர் நைட்ல மாறாது. நாம அதாவது கணவன்மார்கள் எப்படி மனைவியை அணுகுறாங்களோ அந்த அளவுக்கு தான் மனைவிகளிடமிருந்தும் சப்போர்ட் இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம மனைவி கிட்ட மாத்திரம் சப்போர்ட் எதிர்பார்க்கறது வந்துட்டு கூடாது. அதுக்காக மற்றவங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, மனைவி கிட்ட விட்டுட்டு இருக்கீங்களே பிரதர், இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, ட்ரூத் அப்படி பண்ணிடுக்கா இப்படி பண்ணிக்கான்னு மத்தவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது அந்நிய காரியமா இருக்கும். அவங்க குடும்ப விஷயம் அவங்கவங்க பார்த்துக்குவாங்க. ஏற்ற சூழல் வரும்போது எல்லாம் அவங்களுக்கு தேவன் ஞானம் இருக்கும், அவங்க செஞ்சுக்குவாங்க. சோ அதுக்கு மேல மற்றவங்களும் தலையீடு செய்யக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம். புது சிருஷ்டி கணவன் தனது குடும்பத்தில் மனைவி செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்து இவ்விதமாக மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்து. துணி துவைக்கிறதுல இருந்து, பாத்திரம் விளக்குல இருந்து, சாப்பாடு செய்யறதுல இருந்து, வீட்டு சுத்தம் பண்றதுல இருந்து, செய்யணுமா செய்யணுமா செய்யக்கூடாதுங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மனைவினா இந்த வேலையை செய்யணும், கணவன்னா இந்த வேலையை செய்யணும். யார் வகுத்து கொடுத்தா? எங்க இருக்கு ரூல்? நம்ம கலாச்சாரம் அப்படி என்ன பண்ண? ஆண்களுக்கு அதாவது பெண்களுக்கு இதுதான் வேலை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது அவங்க அன்புல செய்யற வேலைகள், அவங்கவுங்க இது வந்து ஒரு அன்புல ஒரு புரிதல்ல அந்த ஒரு ஏற்பாடு அவங்கவுங்க அந்த குடும்பத்துல செய்துட்டது. ஓ நீங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரீங்க இல்லையா, மற்ற வேலைகளை வீட்டுல நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அது செய்யறதுக்கெல்லாம் நீங்க பண்ணி கொடுங்க, நான் இதை பார்த்து. சோ இதெல்லாம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? என்ன சொல்லலாம்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், பரஸ்பர ஒரு புரிதலுக்குள்ள வரக்கூடியது. சோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். பரஸ்பர புரிதல் இல்லாம. சோ இது பரஸ்பரம் இருக்கணும் கணவன் மனைவிக்கு இல்ல. இதை வந்து மத்தவங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த துணியெல்லாம் துவை குடிச்சு பாத்திரம்லாம் கழுவி என்ன பதர், நான் வீட்டுக்கு வந்து எனக்கே மனசு கஷ்டமாச்சு. என்ன பதர் அவரு மனைவிக்கு அவரு செஞ்சு கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன? அவங்களுக்கு இருக்கிற அந்யோன்யம் அவங்க எப்படி வேணா இருந்துக்குவாங்க, அதையே நீங்க தலையிடுறீங்க. அவர் மனைவிக்கு அன்பு அவர் செஞ்சு கொடுக்குறாரு, அவர் மனைவியுடைய மனசுல அப்படி ஒரு அன்பை அவரு நிறைவாக்கணும்னு விரும்புறாரு. அதையே நீங்க குற்றமா பார்த்து அவருக்கு அப்புறம் குற்றம்னு தள்ளி அதெல்லாம் பண்ணாங்க. செய்யறதுக்கு முடியுது செய்யறார், முடியலன்னா முடியல, முடியுதுன்னா செய்யுங்க. அது ஒரு அன்புக்கு அடையாளம் தானே, தாராளமா செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சகோதரர் நினைப்பாங்க, பிரதர் இனிமேதான் பிரதர் எங்களுக்கு இருக்கு. ஓகே, சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கோ அவங்க பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் ரூல்லாம் கிடையாது, இப்படித்தான் இவங்க இதை தான் செய்யணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரும் எதை வேணா செய்யலாம். ஆபத்துக்கு அதை கத்திருக்கிறது ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது. மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுவீங்க? போய் ஒரு கடையில போயிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து அவங்க உடம்ப இன்னும் கெடுக்கிறதுக்கு பதிலா ஒரு கஞ்சி வச்சு குடிச்சீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? மனைவிக்கு அதுவே சரியா போயிடும். என்ன காசுல இருந்தாலும் அவங்க எந்திரிச்சு இல்ல இல்ல நீங்க உட்காருங்க நானே பண்ணித்தரேன், அப்படியே தலையெல்லாம் ஒதுக்கிட்டு முடியாம போயிட்டு அதுக்கப்புறம் எனர்ஜி வரும் பாருங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா கணவன்மார்கள்? கவனிங்க, வீட்டுல ரொம்ப நல்லா நடக்கும். ஒன்னும் மாத்திரை மருந்தெல்லாம் வேண்டாம், அதுக்கப்புறம் வரும் பாருங்க எனர்ஜி மனைவிக்கு. எப்படி காய்ச்சலாம் சரியாயிடுச்சா? பரவாயில்லைங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு, நீங்க கஞ்சி வச்சு கொடுத்ததே எனக்கு போதும் பிரதர். ஒரு முறை அப்படி பண்ண பிரதர், அதுக்கப்புறம் அதை வழக்கமாக்கிட்டாங்க பிரதர், அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்கு. சந்தோஷம், பண்ணுங்க, உங்க மனைவிக்கு தானே செய்றீங்க, முடிஞ்சா செய்யுங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, தாராளமா செய்யுங்க. சோ இதெல்லாமே அன்புதான். அதாவது அன்பை என்ன பண்ணாதுன்னா கட்டளை போடாது, நிர்பந்திக்காது. சோ இந்த கான்செப்ட் என்னன்னா அதுதான். எப்பயுமே அதை விரும்பலாம் மாட்டாங்க, ஒரு ஜோயிலா இருப்பாங்களே வழிய, பட் எப்பயுமே உங்களை அப்படி இருக்கணும்னு ஒரு அன்பான மனைவி, நீங்க அன்பா நடந்திருந்தா பிரதேபலனுக்கு ஒரு அன்புள்ள மனைவி அப்படி செய்யவே மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படின்னா நீங்க இன்னும் மெச்சூர்ட் ஆகணும், மனைவிய கையாளுவதில் இன்னும் மெச்சூர்ட் ஆகணும். சகோதரர் நினைக்கலாம், பிரதர் எதா இருந்தாலும் கணவன் மேலதான் இருக்குதா பிரதர், எதா இருந்தாலும் நாங்க தானா பிரதர்,
தலை. கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். தலை தலை அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் டிசைட் பண்றது, கமாண்டிங் கொடுக்குறது, அத்தனை சப்ளையும் எல்லாமே ஹெட். நம்ம ஆண்டவர் நமக்கு அப்படித்தானே இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் அவர் தான். எல்லாத்தையும் மேல வச்சிருக்கேன்ட்டாருல்ல, அதே போலதான் தலை வந்து எல்லாத்தையும் தாங்கணும். அதுலதாங்க வாழ்க்கையில என்ன சொல்லுது, ஒரு சுவாரஸ்யம்னு சொல்லுவோம்ல. ஒரு தலை, ஒரு ஆண் அப்படி தாங்குவதுலதான் அந்த குடும்பம் வந்து செழிக்கும். ஒரு அன்புங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுவே நீங்க அந்த ஸ்தானத்துல ஒரு மனைவி நினைச்சு பாருங்க, எல்லாத்தையும் மனைவி தான் செய்யணும், ஒரு மாதிரி அது நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. தேவன் அதனாலதான் தலையை வந்துட்டு எல்லா விஷயங்களும் டிசைட் பண்ணோம், அதை வச்சுக்க. அதனால எல்லாத்துக்கும் தலைதான். வேற வழியில தலைகிட்ட இருந்துதான் எல்லாமே சப்ளை ஆகணும். இப்ப நம்ம கிட்ட அது அப்படியே ஆவிக்குறை வைத்து எடுங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற நற்குணங்கள்லாம் யார்கிட்ட இருந்து சப்ளை ஆகுது? அதே தாங்க இங்கேயும். 1 கொரிந்தியர் 11:3 அதுதானே படிக்கிறோம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார், அதானே படிக்கிறோம். ஒரு ஸ்திரீக்கும் புருஷன் தலையா இருக்கிறாரு, மீனிங் அதுதானே. சோ தலையா இருக்கிறனுடைய அர்த்தத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுல கூட நிறைய என்ன சொல்றது, கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு, நிறைய முரண்பாடுகள் இருக்கு. கணவன்மார்களுக்கு நான் தான் தலை, நான் தான் அப்படிங்கிற ஒரு முரண்பாடு இருக்கு. நான் சொன்னா கீழ்ப்படையணும். சோ அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தா ஒரு தவறான புரிதல் இருக்கிறாருன்னு அர்த்தம். சோ அதெல்லாம் ஒருவேளை நீங்க ஆர்டிக்கல் நம்ம காமிக்கிறோம் படிங்க, அது ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களுடைய விளக்கம் கேட்டிருக்காங்க. அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருக்கிறாக. 14, 15. அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருக்கிறாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் வைத்து ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் வைத்து கிறிஸ்துவுக்கும் எதிரியாருக்கும் திசையில் வைத்து அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கு வைத்து. விளக்கம் கேட்டிருக்காங்க. இந்த வசனம் வந்து பொதுவா எதை பத்தி பேசுது? இப்ப நம்ம பேசிருக்கிற விஷயத்துக்கு எதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, திருமண பந்தத்துக்கு இப்ப எடுக்கலாம். திருமணம் செய்யும் போது ஒரு புது சிருஷ்டி யாரை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்ற கோணத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அப்படின்னு என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்க கூடாது என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். பிணைக்கப்படாது இருப்பீர்களாகனா ஆலோசனை, பிணைக்கப்படக்கூடாதுன்னா அது கட்டளை. இப்ப 1 கொரிந்தியர் 11:3 படிச்சோம் இல்லையா? தலையா இருக்கிறது அது திவ்ய ஏற்பாடு, மாறவே கூடாது. தலையா தான் இருக்கணும். இங்க வந்து ஆலோசனை கொடுக்குறாரு. இது வந்து கட்டளையா பார்க்க கூடாது. செய்யலைன்னா அதாவது அது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவம், அப்படி கோணத்துல பார்த்துடக்கூடாது. ஆனா எப்படி இன்னும் அடுத்த கோணத்துல பார்க்கலாம்னா, அந்நிய நுகத்துல பிணைக்க கூடாது என்ற இந்த ஆலோசனைய கொடுக்கறது யாரு? சர்வ லோகத்தின் தகப்பன். அவருக்கு மேல பெஸ்டான ஒரு ஆலோசனை யாராவது கொடுக்க முடியுமா? அப்ப அந்த பெஸ்டான ஆலோசனை நம்ம ஃபாலோ பண்ண நமக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் இல்லைங்களா? அதனால அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாம இருக்கிறது அது ரொம்ப நமக்கு நல்லது. ஏன் தேவன் சொல்றாருன்னா, பிணைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மைண்டுக்கும் அவங்க மைண்டுக்கும் செட் ஆகாது. உங்களுக்கு புது சிருஷ்டி மைண்டு, அவங்களுக்கு உலகம் மைண்டு, ரொம்ப கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில. இணைந்து ஒன்னா குடும்பம் நடத்துறதுல ரொம்ப ரணம் வாங்கிடுவீங்க. அதனால தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதையுமே இல்லை, நான் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லைங்கும் போது அதுக்கான அனுபவங்களை கடந்து போக வேண்டியது இருக்கும். தேவன் அதெல்லாம் நம்ம வாங்க வேண்டாம்னு தான் ரொம்ப அன்பா சொல்றாரு. வேண்டாமே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் தாங்குறது ரொம்ப கஷ்டம், வேண்டாம் சொல்றாரு. சோ அதனால பிணைக்கப்படாம இருக்கிறதுக்கு முயற்சிக்கணும், அதுதான் நல்லது. சில சந்தர்ப்பங்கள் சூழல்கள் ஒரு சிலருக்கு அப்படி ஆயிடுது, பரவாயில்ல, மனம் தளர வேண்டாம்.
ஆனா ஒரு புது சிருஷ்டியா அந்த சூழலை எப்படி காத்துக்கணும், அது காத்துக்கலாம். அந்த நிலையில இருந்து மனைவியை, அதாவது கணவனை அல்லது மனைவியை எப்படி ஆதாயப்படுத்திக்க முயற்சிக்க முடியுமோ முயற்சிங்க. ஊக்கமாக தேவனிடத்துல ஜெபிங்க. முதல்ல தப்புக்கு மனம் வருந்துங்க. அப்பா, நீங்க சொன்ன ஆலோசனை மீறினது என் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க முதல்ல. ஆனா வந்துட்டேன், வேற வழி இல்லாம என்னை கைவிட்டுடாதீங்கப்பா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. என் மனைவிய அல்லது என் கணவனை நான் ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு, என்னோட நல்ல நடக்கையை நான் காமிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வர உபத்திரவங்கள்ல, கஷ்டங்கள்ல, பாடுகள்ல எனக்கு பலன் கொடுங்க. ஏன்னா உங்க ஆலோசனை நான் மீறி வந்திருக்கிறேன். கண்டிப்பாக அது நடந்தா எனக்கு கைவிட்டாதீங்க, எனக்கு பலன் கொடுங்க. சோ இப்படி ஊக்கமான ஜெபம் இருப்பது அவசியம். ஒருவேளை கணவனாகவே இருந்தாலும் நான் ஒரு தப்பான முடிவை எடுத்து ஒரு தப்பான மனைவியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. அதனால எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்களே அப்படி நம்ம கேட்கணும். சோ இதுதான் சரியானதா இருக்கும். சோ அது நம்ம செய்யலாம். பட் ஆலோசனை ஆலோசனை தான். ஆலோசனை மீறினா அது கண்டிப்பா கஷ்டம் தான், மாற்றமே இல்லை. சோ இதுதான் அந்த வசனத்தினுடைய ஒரு சுருக்கமானது. புது சிருஷ்டி எப்போதும் மறுமணம் செய்து கொள்ளலாம். புது சிருஷ்டிக்கு ஒரே திருமணம் தான், மறுமணம் கிடையாது, பண்ணக்கூடாது. இரண்டாவது திருமணம் கூடாது, பண்றதுக்கு உரிமை இல்லை, பண்ணக்கூடாது. அதுதான் பதில். பண்ணலாம் எப்போ? நீங்க அந்த திருமண பந்தத்துல இருந்து கட்டவிழ்க்கப்பட்டிருந்தால், அப்படின்னா மனைவி எனக்கு இறந்துட்டாங்க புதர், கணவன் இறந்துட்டாங்க புதர், வசனமே சொல்லுது இப்ப நீங்க கட்டவிழ்க்கப்பட்டாச்சு, நீங்க இப்ப சுதந்திர பறவை. ஆனா நீங்க இந்த நிலையில இருந்து கர்த்தருக்காக வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அப்படிதான் ஆலோசனை. இல்ல புதர், எனக்கு கொஞ்சம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, சரி பண்ணிக்கோங்க. ஆனா புது சிஸ்டே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அங்கேயும் கோட்டை விட்டுறாதீங்க. அதுதான் சொல்றாரு, புது சிஸ்டே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடாது, மனைவியோ அல்லது கணவனோ உயிரோடு இருக்கும்போது. பண்ணலாம் இல்லாத இருக்கும்போது. அப்படி பண்ணும்போது புது சிருஷ்டிவே கல்யாணம் பண்ணிக்கணும். அது ரொம்ப நல்லது, அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு புது சிருஷ்டியின் 3 கடமைகள் ஆகுன. தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஆவிக்குரிய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை, மாம்சீக குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை விளக்கமாக கூறுவோம். ஒரு புது சிருஷ்டிக்கு இருக்கிற 3 கடமைகள் இருக்கு. தேவனுக்காக, ஆவிக்குரிய குடும்பத்துக்காக, மாம்சீக குடும்பத்துக்காக. யார் முதல்ல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிறது தான் இங்க பிரச்சனையே. வசனத்துல தெளிவா இருக்கு. முதலாவது உங்களுடைய முழு பலத்தோட, உங்க முழு சிந்தையோட, முழு ஆத்மாவோட என்ன பண்ணும்? இதுதான் முதலாம் கட்டளை. ஆவிக்குரிய விதத்திலையும் சரி, எந்த சூழல்லையும் எதுவாக இருந்தாலும் பிதாதான் ஃபர்ஸ்ட். இது யாரா இருந்தாலும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையவே கிடையாது, பிதாதான் ஃபர்ஸ்ட். இது முதல்ல புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அவர் எதை செய்ய வேண்டும் என்று நம்ம இடத்துல விரும்பிட்டாரோ அதை செய்யணும். ஆனா அது நிறைவேறுவது எப்படி நிறைவேறும்? பிதாவுக்கு தான் முதலிடம் என்பது நம்ம வாழ்க்கையில அது எப்படி நடைமுறையில நிறைவேறும், நடைமுறையில சாத்தியப்படுத்துவது, இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். இது எப்படி நிறைவேறும் என்று கேட்டா, இப்ப மாம்சீக குடும்பத்துல நம்ம செய்ய வேண்டியதை, ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ பெற்றோர் பிள்ளையோ ஏதோ ஒண்ணு, அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றது வசனத்துல படிக்கிறோம்ல, அதை செய்வதே இப்ப யாருக்கு செய்தது போல ஆயிடுது. சிம்பிள். ஏன்னா அவரு தானே செய்ய சொன்னாரு. அப்ப அவருக்கு விருப்பமானதை நாம எப்படித்தான் செய்ய முடியும்? இப்படித்தான் செய்ய முடியும். இந்த ஏற்பாடுகள் மூலம் தான் செய்ய முடியும், வேற எல்லாம் செய்ய முடியாதுங்க. இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்தி தான் அவரை சந்தோஷப்படுத்த முடியும். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள, அந்த உறவுக்குள்ள இருந்தோம்னா, அந்த குடும்ப உறவுக்குள்ள தேவ விருப்பம் என்ன, அது நீங்க புரிஞ்சு செஞ்சா தேவனை பிரியப்படுத்துற மாதிரி, அவரை நேசிக்கிறது அடையாளம். இரண்டாவது,
ஆவிக்குரிய குடும்பத்திலையும் அதேதான். சகோதரர் இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும். ஆனா அவர்களை நம்ம நேசிப்பதுவே யாரை நேசிப்பது கிடையாது. ஏன்னா அதுதான் 1 யோவான்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறுவது தான் காணாத சகோதரனிடத்தில் அவன் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக அவர் எடுத்துக்கிறார். சோ அப்படி இருக்கும்போது நம்முடைய உடன் அங்கங்கள் கிட்ட நம்ம காண்பிக்கிற அன்பு அது தேவனை நேசிப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கு. சோ இது நம்ம புரிஞ்சிருந்திருக்கணும். ஆனா இப்ப இந்த 2 விஷயத்துல இப்ப ரொம்ப பேலன்ஸ்டா நம்ம நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க முன்னுரிமை எதற்கு கொடுக்கணும் என்பதுல ஒரு தெளிவு இருக்கணும். குடும்பம் தான் முக்கியம்னு தேவனே சொல்லியிருக்காரு புதர். என் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது நான் எங்கேயாவது போகணும், வரணும், போயிட்டு வாங்க. ஒரு வாரம் நான் எக்லிஷாவுக்கு லீவு, இல்ல மாசம் மாசம் ஏதாவது வெளியே போகணும் புதர். என் குடும்பத்துல அப்பதான் சந்தோஷம் இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் கேட்கிறார், மனைவியை கூட்டிட்டு தெரியல எங்களுக்கு தெரியாதா? மனைவியை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக மனைவியே பின்னாடியே சுத்தி இருந்தீங்கன்னா என்ன அது? உங்க ரட்சிப்பு என்ன ஆகுறது? சோ பேலன்ஸ் மைண்ட் இருக்கணும். அப்படின்னா குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், பிளான் பண்ணணும். தேவன் கிட்ட ஞானம் கேட்கணும். அதே போல ஆவிக்குரிய குடும்பத்துக்கு எப்ப அதிக நேரம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதுவும் பேலன்ஸ்டா இருக்கணும். இல்ல எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம், என்னுடைய உடன் சகோதர சகோதரிகள் எனக்கு முக்கியம், மீதி எல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம். 7ஆம் தூதனே சொல்லிட்டு இருக்கிறாரு, மற்றவங்களை விட மாம்சீக குடும்பத்தை விட புது சிருஷ்டி குடும்பத்தை அதிகம் நேசிக்கணும். அதனால நான் இந்த குடும்பத்தை தான் நான் அதிகம் நேசிப்பேன் என் குடும்பத்தை விட அப்படின்னு நினைச்சா அதுவும் தப்பு. அதாவது எங்க முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுல பரிசுத்த ஆவி நமக்கு வேலை செய்யணும். இப்ப உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய சில வேலைகளை இங்கிருந்து யாரும் போய் செய்ய முடியாது, நீங்க தான் செய்யணும். ஆவிக்குரிய வேலை இருக்கலாம், மற்றவங்க கிட்ட அதை கேரி ஓவர் பண்ணிட்டு பண்ணலாம். சாரி புதர், நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என் குடும்பத்துல கொஞ்சம் இந்த மாதிரி வேலை இருக்கு, நான் பார்க்கணும். வேற யாரும் பார்க்க முடியாது, நீங்க தான் பார்க்கணும். அது நியாயம், அதுதான் உரிமை. அவங்க விரும்பினா அதுதான் உரிமை, கரெக்ட். இப்ப தேவன் வில்லபுதர் இப்படி ஆயிடுச்சே என் மேல வருத்தப்படுவாரா? சந்தோஷப்படுவார். ஏன்? உங்க குடும்பத்துக்காக கொடுக்கிற நேரம் அர்ப்பணிப்புல கணக்காக எடுத்துக்கொள்ளப்படும். படிச்சிருக்கிறீங்களா? குடும்பத்துக்காக ஒரு கணவனாக ஒரு மனைவியாக நீங்க கொடுக்கிற நேரம் உங்களுடைய அர்ப்பணிப்பின் கணக்கில் தேவன் எடுத்துக்கொள்ளுவார். பயப்படாதீங்க, தயவு செஞ்சு செய்யுங்க செய்யுங்க. ப்ரையாரிட்டி கொடுங்க, கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இங்கதான் சகோதரர்கள் கிட்ட சில என்னன்னு ஓகே இருக்கு. நம்ம ஆர்டிக்கல் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம். இந்த புது சிருஷ்டி குடும்பம் கடமைகள் இருக்கு. உங்களுக்கு தேவையான பேஜஸ் நான் ஃபைனலா எல்லாருக்குமே கொடுக்குறேன். பாருங்க, இப்போ ஒரு கணவன் இந்த விஷயங்களை இப்படி ஃபாலோ பண்ணும், இல்லைன்னா மனைவிக்கு என்ன ஆகும்? என்ன விட அப்படிம்பாங்க. ஆமா, கேட்டா நியாயம். ஆமா, அவங்கள விட உங்களுக்கு இந்த பூமியில பெருசுன்னு எதை சொல்லுவீங்க? ஏங்க அதுதான் உங்களுக்கு முதல் உறவு மாம்சத்துல. அவங்க விரும்பினா அது நியாயம், கொடுக்கணும் அந்த டைம். அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணலாம், எக்லிஷா புதர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலாம், சாரி புதர், என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் சில உதவிகள் நான் செய்ய வேண்டி இருக்கு. இல்ல புதர், அவங்களுக்கு சில விஷயங்கள் நான் செய்தாக வேண்டி இருக்கு, அவங்க கூட கொஞ்சம் நான் போக வேண்டி இருக்கு, வேற வழி இல்லை, கொஞ்சம் நீங்க இதை ஆல்டரேட் பண்ண முடியும்னா பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா அதே பொழப்ப இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அதே காரணங்க, அதே பண்ணக்கூடாது. அதே போலதான் மனைவிமார்களுக்கும். ஸோ அதே ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சகோதர சகோதரிகளே, எல்லா கடமையுமே நமக்கு தலையாய கடமைகள் தான். ஆனா எங்க முன்னுரிமை கொடுக்கணும், எங்க அந்த முன்னுரிமை குறைக்கணும், அது பரிசுத்த ஆவியில அந்த சூழல் பிரச்சனை அதை பேஸ் பண்ணி நாமளாக புரிஞ்சு செய்யணும். இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ்டு ரூல்லாம் கிடையாது, தேவன் கொடுக்கல. இதெல்லாம் நாம அவருடைய ஆவியில பகுத்துணர்ந்து செய்யணும்னு அவர் விரும்பிட்டார், அவ்வளவுதான் நம்ம செய்யணும். அதுக்கு மேல இதுக்கு ரூல் எல்லாம் எங்கேயுமே தேடக்கூடாது. இதுக்குள்ள எங்க போத ரைட்டிங் இருக்கு? அன்பின் ஆவிக்கு அப்ப என்ன அர்த்தம்? சோ பரந்த மனசுல நம்ம பார்க்கணும், அது அறியாமையில இருக்கக்கூடாது. நம்ம கடைசி கேள்வி, வீட்டு கொடுக்கைகளின் முக்கியத்துவம் என்ன? வீட்டு கொடுக்கைகளின் முக்கியத்துவம் என்ன? முத்துபதர், நீங்க ஏதாவது இதுக்கு கருத்து சொல்ல விரும்புறீங்களா?
வீட்டு கூடுகைகளுடைய முக்கியத்துவம் என்ன? பிரியமானவர்களே, வீட்டு கூடுகை எவ்வளவு அவசியம் ஒரு எக்லிஷாவுக்கு? கண்டிப்பா எக்லிஷாவில் இருக்கிற எல்லாரும் அதை புரிஞ்சிருக்கணும். அதை எப்படி பயன்படுத்தலாம், அதனுடைய லிமிடேஷன் என்ன, அது கூட வரம்புகளை கூட நம்ம சரியா புரிஞ்சிருக்கணும். ஏன் வீட்டு கூடுகைகள் அப்படின்றது ஒண்ணு ஏற்பாடு ஆச்சு? இது இன்னைக்கு நேத்து நடந்தது கிடையாது. எங்க இருந்து ஆரம்பிச்சது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஆண்டவருடைய நாட்கள்ல இருக்கு. ஆண்டவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சார். பெத்தானியல். வீடுகளுக்கு விசிட் பண்ற மெத்தேடு நம்ம ஆண்டவருடைய மெத்தேடு. ஏன் ஏன் அது இங்கேயே பாத்துக்கிறோமே பிரதர், அப்புறம் எதுக்கு பிரதர் வீடு, அங்க எதுக்கு பிரதர் கூடுங்க, அது இங்கேயே கூடி வந்துக்கலாமே பிரதர். இங்க நீங்க எல்லாம் இப்ப எப்படி உட்காந்துருக்கீங்க? ஒரு attention ல இருக்கும். ஒரு பயபக்தி இருக்கு, இங்க என்ன ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு. வேற அப்ப அங்க ஒழுங்கு இல்லையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. எங்கேயுமே ஒழுங்குன்றதே இருக்கணும். பட் என்னன்னா, வீடுகள் என்று சொல்லும் போது அங்க நமக்கு அநேக விஷயங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஏன் நம்ம ஆண்டவர் ஒரு வீடு வரைக்கும் போறாரு? ஒண்ணும் இல்லைங்க. நீங்க யாருக்கிட்டையாவது பகைமை இருந்தா, ஒரு வெறுப்பு, உங்களை வெறுக்கிறவரா இருந்தா, உங்களுக்கு தீமை செய்யறவரா ஒருவேளை இருந்திருந்தா, நீங்க அவர் வீட்டுக்கு நேரா போங்க, என்ன நடக்கும்? போயிருக்கிறீங்களா? போய் பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா பாதி பிரச்சனை நீங்க போனதுலயே சரியாயிடும். மீதி பிரச்சனை நீங்க அங்க கொஞ்ச நேரம் இருந்தாவே சரியாயிடும். ரொம்ப எளிமையான மெத்தேடு. ஏன்னா வீடு தேடி வந்தா அந்த உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் மனுஷங்க தானே. நிறைய பரிமாற்றங்கள் நடக்கும், நிறைய புரிதல்கள் அதிகமாகும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள இருக்கிற புரிதல் அதிகமாகும், மனம் விட்டு பேசுறதுக்கான நல்ல தருணங்கள் அங்க உருவாகும். அப்படி பேசும்போது கண்டிப்பா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல சூழல் அதை ஏற்படுத்தி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. நம்ம இந்த விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வீடுகளுக்கு, அதாவது வீட்டு சந்திப்பு பண்ணும்போது இந்த விஷயங்கள் அதிகப்படியாக நடக்கும். இதை பல உதாரணங்கள் சொல்லலாம், ஆனா இது போதுமானது. ஏன்னா நீங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது நம்ம ஒரு உதவிக்காக தான் பண்ணிடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்ல ஒரு புரிதலை கொண்டு வரும். ரெண்டாவது பாயிண்ட், எடுத்து போட முடியாத சில சிக்கலான பிரச்சனைகள் இருக்கும், புரிந்து கொள்ள முடியாத சில சிக்கலான பிரச்சனைகள் இருக்கும். நீங்க நேர்ல வீட்டுக்கு போனாதான் தெரியும், இவரை போய் நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, பாவம் சார், நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த வீட்டு சூழலை பார்க்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். உண்மையிலேயே அவங்க வாழ்க்கை தரம் என்ன, எப்படி ஒரு சத்தியத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவங்க வாழ்றாங்க, உண்மை நிலை என்ன. ஒரு சகோதரன் நீங்க நல்ல சகோதரியை புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல தளம் அது. அவங்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நீங்க வீட்டுக்கு போனா தெரியும். நீங்க இங்க பாக்குறது எல்லாமே ஒரு விதம், ஆனா ரியாலிட்டி நீங்க வீட்டுக்கு போனா தெரியும். அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க எவ்வளவு பயபக்தியா அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை செய்துட்டு இருக்காங்க உங்களால பார்க்க முடியும். அப்போ நீங்க தூண்டப்படுவீங்க. நீங்க அப்படி போனதால் அவங்களுக்கு ஊக்கம் ஆகுது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த பரிசுத்தவானோ இன்னொரு பரிசுத்தவான இன்வைட் வீட்டுக்கு அழைக்கிறதுல அல்லது உபசரிக்கிறதுல எப்பயுமே மகிழ்ச்சி இருக்கும். சொந்த பந்தங்களை அழைக்கிறத விட, உபசரிக்கிறத விட, ஒரு புது சிருஷ்டிய உபசரிக்கிறதுல அவ்வளோ ஹாப்பி ஆகும். ஏன் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட உறவு இது. ஏதோ இந்த மாம்சீக ரத்தத்தினால வந்துட்ட உறவு கிடையாது. வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினால மீட்டு கொண்ட உறவுகள் இதெல்லாம். நீங்க எவ்வளவு நேரம் இருக்கணும் காலையில இருந்து என்ன வரைக்கும்? நாங்க ஏன் அங்கிருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரணும்? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? இல்லையா? ஏன் மற்ற எல்லாத காட்டிலும் இதை உயர்வாக நம்ம பார்க்கிறோம். ஏன்? வெளியேறப்பட்டதனால சம்பாதித்து கொண்ட உறவுகள் இவைகள். எந்த உறவு காட்டிலும் இதுதான் உயர்வானது. எப்பேற்பட்ட உறவா வேணா இருக்கட்டும், ஒரு தட்டுல சாப்பிடும் போது அப்படி இருந்தா எப்படி இருந்தா, எந்த உறவா இருக்கட்டும், எல்லா உறவை காட்டிலும் விசேஷமான ஒரு உயர்வான உறவு இந்த உறவு. அதனால எந்த பரிசுத்தவான இன்னொரு பரிசுத்தவான வீட்டுக்கு அப்படி உபசரிக்கல ரொம்ப சந்தோஷப்படுவார். சோ அப்ப உபசரிக்கிற ஒரு வாய்ப்பு அங்க கிடைக்குது.
ஒரு ஊழியத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஒரு ஊழியத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. 4வது பார்க்கும்போது உங்களுக்கு பரிசுத்தமாக்கப்படுவதற்கான அநேக வாய்ப்புகள் அங்க இருக்கு. எங்க? வீட்டு சந்திப்புல இருக்கு. அங்க ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவீங்க இல்ல? ஒரு கலகலப்பு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாத்தையும் மறந்து, அதை செய்ய, இதை செய்ய. சோ ஒரு ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அங்க உருவாகுது. இது மாதிரி அநேக நன்மைகள் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இந்த வீட்டு சந்திப்பை குறிச்சு அவர் பேசல, செயல காமிச்சிட்டு போயிட்டார். நீங்க நானும் பார்க்கணும், கவனிக்கணும். இது வீட்டு சந்திப்பு என்பது ஒரு எக்லிஷாவா நம்ம கூடிய வர்றது ஒரு வகை இருக்கு. அதே சமயத்துல ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தினுடைய வீட்டை விசிட் பண்றதும் இருக்கு. செய்யணும். செய்றீங்களா? செய்றீங்களா? செய்யுங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது போங்க. நான் வரலாமா? கேட்டுட்டு போங்க. அவங்களுடைய அவைலபிலிட்டி எல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்க விருப்பம் கேட்டுக்கோங்க. நீங்க நானும் சகோதர சகோதரி இதெல்லாம் கேட்கணுமா என்ன? அப்படியெல்லாம் சென்டிமெண்ட்லாம் பேசக்கூடாது. அது அன்பு கிடையாது. அது நம்ம பண்ணக்கூடாது. சோ அவங்களுடைய சூழல் நமக்கு தெரியாது. கேட்டுட்டு போலாம். மாசத்துக்கு ஒரு முறையாவது ஒரு வீடை விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் அங்க இருக்கும். அதன் மூலம் அவங்க எவ்வளவோ பலப்படுவதற்கு ஏதுவான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சோ இது மாதிரியான வாய்ப்புகள் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ரொம்ப இதெல்லாம் நல்ல மெச்சூர்டான ஒரு ஏற்பாடுகள். ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். நேரங்காலம்லாம் பார்க்காதீங்க. அசௌகரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க சமயத்துக்கு, அதாவது அவங்க கொடுக்குற டைமுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க. சிலதை ஒதுக்கி வச்சுட்டு கூட போங்க. போங்க, நல்லது. எவ்வளவு ஆறுதல் ஆகும் தெரியுங்களா? எவ்வளவு பலன் ஆகும் தெரியுங்களா? இதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ரொம்ப பலனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப பலனா ஃபீல் பண்ணுவீங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு சகோதரன் வீட்டுக்கு நீங்க போயிருக்கிறீங்க. ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணுல தண்ணி வந்துரும் அவருக்கு போகும்போது. கண்ணீரோட சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப பாரத்துல இருந்தேன் பிரதர். யாராவது வீட்டுக்கு வரமாட்டாங்களா? இல்ல யாராவது பேச மாட்டாங்களா? யோசிச்சுட்டு வந்தேன் பிரதர். நீங்களே வந்தீங்க பிரதர். நான் ரொம்ப நன்றி பிரதர் தேவனுக்கு. சந்தோஷம் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? வரும். கண்டிப்பா வரும். ட்ரை பண்ணுங்க. சோ அது நீங்க கண்டிப்பா முயற்சிக்கலாம். சோ இது மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு வீட்டு கூடுகைகள்ல. வாய்ப்பு இருந்தா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். வந்த கேள்விகள் இதோட முடிச்சு, நம்மளும் இதோட முடிக்கிறோம். கடைசியா ஒரு 30 செகண்ட்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. வேற ஏதேனும் கேள்விகளுக்காக. இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. முத்து பிரதர், பிரதர் உங்ககிட்ட கேள்வி. அர்ப்பணிப்பு அப்படின்னா இதயத்தின் அளவுதான் அது புரியும். சகோதரர் அர்ப்பணிப்பின் சிந்தனை பிரகாரம் இருக்கும்போது உருவாகலாம், ஞானஸ்தானத்துக்கு பிறகு உருவாகும். இப்போ கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுத்தாலே சில ஆவிகள் அதை சொல்லுவாங்க அப்படின்னு சில காரணங்கள் அது உண்மை. அதுக்காக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு பரிபூர்ண சிந்தை, அதுக்குள்ள ஆவிகள் நிரூபிக்கப்படுவதற்கு சரியான ஒரு டைம் நம்ம மத்தியில விட்டு கேட்டோம், நிரூபிக்கப்படாம சரிங்களா? இதன் அடிப்படையில அவர்கள் முன்னாடி பின்னாடி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விதையாக கோவப்படுகிற ஒரு வார்த்தை